पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்த அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 6வது சாப்டர் தியான யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தியான யோகத்துல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், 3வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம் பாஷ்யத்தோட. 6 ருக்ஷோர் முனையர் யோகம் கர்ம காரணம் உச்சதே. 4 முடிச்சிட்டோம். 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன முடிக்கல. 6 ருக்ஷோர் முனையர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சதே. யாரெல்லாம் யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறோமோ, சமத்துவத்தை பிராப்தி பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அவங்களுக்கு சாதனம் இது கர்மம் தான். அப்ப எது வரைக்கும் நம்ம சமத்துவம் நமக்கு மனசுக்குள்ளார வரலையோ அது வரைக்கும் நம்ம எதை பண்ணக்கூடாது, எதை விடக்கூடாது, கர்மத்தை விடவே கூடாது. ஸ்தூல கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். சூக்ஷ்ம கர்மம்னு சொல்லக்கூடிய உபாசனையையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? சமம் வர வரைக்கும், மனசுல பார்த்தீங்கன்னா சமத்துவம் வர வரைக்கும். எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? போச்சு, அவ்வளவுதான். யாரோ தப்பா சொன்னாங்க, எதுவுமே பண்ண வேணாம், வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம், வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சா ஒன்றும் பண்ண வேணாம், கேட்டா போதும் அப்படின்னு எங்கேயாவது இது பண்ணீங்கன்னா உங்க சமநிலை கிடைக்கவே கிடைக்காது. 30 வருஷம் ஆனாலும் கிடைக்காது. சித்தஸ்ய சுத்தையே கர்ம. சித்தத்தை சுத்திப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா எது சாதனம்? கர்மம் தான் சாதனம். வேகச்சுராமணியில ரொம்ப கிளியரா சொல்றாரு, சித்தஸ்ய சுத்தையே கர்மம். கர்மத்தோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை அடையிறது இல்லை. அப்ப பியூரிஃபிகேஷன் நடக்கணும் அப்படின்னா, சமநிலையை அடையணும் அப்படின்னா கர்மம் தான் சாதனம். விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சப்தம் கேட்டுருவீங்க, சப்தம் கிடைச்சிரும். வேதாந்தத்தை கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா சப்தம் தெரிஞ்சிடும். ஆனா மனசு சஞ்சலம் அடங்கவே அடங்காது. அப்ப அதனால பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் மனசோட சமநிலை சமத்துவம் அடையப்படலையோ அது வரைக்கும் கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா செய்யத்தான் வேண்டும். ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா மனசு சமநிலை அடைஞ்சிருச்சு சுவாமி அப்படின்னா, அப்ப அவனுக்கே கர்மத்தை வச்சுக்கிட்டு சமநிலையில அடைஞ்சவனுக்கே சமத்தை அடைஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேசாம குவைட்டா உட்கார்ந்துட்டு ஆத்ம சிந்தனையில ஈடுபடணும். சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு எதையும் பார்த்தீங்கன்னா பண்ணாம இருக்கணும். அதுதான் சமம் அப்படின்னு பேர். சொன்னதுக்கு பிறகு நேற்று பாட்டம் பார்த்தீங்கன்னா 4வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். எப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் யோகாரூடனா ஆகிறான் சுவாமி, இப்ப நாங்க கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுவாமி, எப்போ பார்த்தீங்கன்னா நான் யோகாரூடன் அப்படின்ற ஒரு டைட்டில் எனக்கு கிடைக்கும்? யார் கொடுப்பா? பகவான் தான் கொடுப்பார். எங்க இருக்கார்? உள்ள இருக்கார். உள்ள இருந்துகிட்டு பகவான் என்ன பண்றார், அந்தந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு இது பார்த்தீங்கன்னா நீ இது பாஸ் பண்ணிட்டப்பா, இது பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு அவர் தான் பாஸ் மார்க் போடுறார். அப்ப எப்போ பார்த்தீங்கன்னா யோகாரூடன் ஆகிறேன் சுவாமி நானு, அப்ப நமக்கு தெரியணுமே. அதுக்காக ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. 4வது ஸ்லோகம். அத இதானிம் கதா யோகரூடோ பவதி இது உச்சதி. இப்பொழுது பார்த்தீங்கன்னா கதான எப்பொழுது யோகாரூடன் ஆகின்றான். யாருக்காவது சந்தேகம் வரல? எப்போ நம்ம செக் பண்ணிக்கிறது? மானிட்டர் எங்க இருக்கு? மானிட்டர் நம்ம கையிலேயே கொடுத்துருக்கு. வெளியில இருக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா உங்களை சோப்பு போட்டு உங்கள்ட்ட இருந்து பணத்தை கறக்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணலாம், நீங்க எல்லாம் அடைஞ்சிட்டீங்க ஜி அப்படின்னு. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? குஜராத்திட்ட பார்த்தீங்கன்னா பணம் வாங்கணும். குஜராத்தி தான் ரொம்ப ஏமாளி. அவனை ஸ்துதி பண்ணீங்கன்னா போதும், குஜராத்தி பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துருவோம். அதனால சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற சாதுக்கள் சோப்பு போட ஆரம்பிச்சிருவாங்க. சோப்பு போட்டால் ரொம்ப மனசு குளிர்ச்சியா இருக்காம, நீங்க அடைஞ்சிட்டீங்க ஜி, நீங்க சன்னியாசி தான் ஜி, எங்களை மாதிரி தான். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நாங்க காவி போட்டிருக்கோம், நீங்க காவி போடலை, நீங்க அடைஞ்ச ஆள் தான் ஜி, சாட்சாத் வியாச பகவானே வசிஷ்டரே வந்த மாதிரி இருக்கீங்க ஜி அப்படின்னு ஸ்துதி பண்ண மாத்திரத்துல இவங்களுக்கு அப்படியே உச்சம் குளிர்ந்து போயிடும். என்ன பண்ணுவாங்க? நல்ல டொனேஷன் எழுதிடுவாங்க. அப்ப அதனால பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் என்ன அடைஞ்சிருக்கேன்னு வெளியில இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்ப நம்மளதான் நம்ம பார்த்தீங்கன்னா எடை போட்டுக்கணும். ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது யோகாரூடன் ஆகின்றான் ஒருத்தர் அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பிக்குது.
யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. நேற்று மீனிங்லாம் பார்த்துருக்கோம். எதானா எப்பொழுது, எந்த காலத்தில், எந்த அவஸ்தையில. எந்த அவஸ்தையிலன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ப்ராக்ரஸ். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மெதுவா 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 இம்ப்ளிமெண்ட் பண்றோம். மெதுவா செலக்டடா பண்ணிக்கிட்டு இருந்தோம். பூஜை பண்ணி முடிச்சு, இல்லை ஜபம் பண்ணி முடிச்சு, தியானம் பண்ணி முடிச்சுட்டு காயேன வாச்சா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேர் சுபாவா கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு ஒவ்வொரு கர்மமும் முடிஞ்ச பிறகு, புண்ணியமான கர்மங்கள் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்ப பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர். இது மெதுவா மெதுவா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கர்மம் பண்ணும் போதும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மெதுவா மெதுவா இம்ப்ளிமெண்ட் வர 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 ஒண்ணு வேணாம் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம். நான் பண்றது எல்லாம் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம்னு சொல்ல 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 சங்கல்பங்கள் என்ன ஆகும், மெதுவா மெதுவா உங்களை விட்டு போக ஆரம்பிச்சு. அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எந்த சமயத்துல, எந்த காலத்துல ந இந்திரியார்த்தேஷு சஜ்ஜதே, இந்திரிய விஷயங்கள்ல இந்த மனசு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சங்கல்பங்களை விட விஷய சுகங்களை தேடாம உள்ளுக்குள்ளார இருக்கிற சுகம் ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சு. இதான் பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்ப நான் பாத்தீங்கன்னா எது வேணாம்னு சொல்ல 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 மனசு விஷயங்களை நோக்கி போகாது. விஷயங்களை தேடி போகாததுனால தன்னுடைய சுகம், ஆத்ம சுகம் ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சு மெதுவா. அப்ப ஆத்ம சுகம் தெரிய 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 நீங்க என்ன பண்ணுவீங்க, விஷய சுகத்துல இருக்கிற ஆனந்தம் உங்களுக்கு போயிடும். தேவையில்லை எதுக்கு அப்படின்னு. அப்ப இந்திரியங்களோட விஷயங்கள், இந்திரியார்த்தம் அப்படின்னா இந்திரிய விஷயங்கள், சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 விஷயங்கள். இது என்ன பண்ணுது, இந்திரியங்கள் வெளியில கொண்டுட்டு போகுது. நம்மள உள்ள இருக்கிற ஆத்ம சுகத்தை அறிய விடாம பராஞ்சிகா நிவ்யதர்ணத் ஸ்வயம்பு பராங் பஷ்யதி நாந்தராத்ம மந்திரம் பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல முதல் மந்திரமே சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, படைக்கும் போதே டிஃபால்ட்டா பகவான் எப்படி படைச்சிட்டார், சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் பகிர்முகமாவே போற மாதிரி படைச்சிட்டார். அதனால அந்தராத்மாவை பாத்தீங்கன்னா பார்க்க முடியறது இல்லை. அப்ப அந்தராத்மாவை பார்க்கணும் அப்படின்னா இந்திரியங்கள் வெளியில போகக்கூடாது. இந்திரியங்கள் வெளியில போறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகத்துக்காக தான் இந்திரியங்கள் வெளியில போயிட்டு இருக்கு. எப்ப நீங்க நிஷ்காமிய கர்மயோகம் பண்ண ஆரம்பிக்கிறோங்க, அப்ப மனசு அடங்கும். மனசு அடங்குச்சு அப்படின்னா இந்திரியங்கள் அடங்கிடும். அப்ப மனசு அடங்க சங்கல்பங்கள்ல இருந்து அது விலக இந்திரியங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, வித்ரா ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள சுகம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ எப்பொழுது இந்திரிய அர்த்தங்களில் இந்த மனதானது பாத்தீங்கன்னா ந அனுசஜ்ஜத்தை, பின்தொடர்ந்து செல்வதில்லையோ, இதுல சுகம் கிடைக்கும் அதுல சுகம் கிடைக்கும் அப்படின்னு சப்தம், ரூபம், ரசம், கந்தம் பக்கம் இந்த மனசு பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கு. இந்த விதமா எப்பொழுது போகவில்லையோ, அதே மாதிரி கர்மசு அனுசஜ்ஜதே, கர்மம் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆகும், இந்த மனசு செட்டில் ஆக நல்ல சாந்தமாக ஆக என்ன ஆகும், கர்மங்கள்ல இருக்கக்கூடிய பிடிப்பு பாத்தீங்கன்னா விட்டுரும். போதும்பா, என்ன பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொஸ்தமா உட்காரணும்ன்ற எண்ணம் உண்டாகும். எந்த சமயத்துல உங்களுக்கு கர்மத்துல பண்ண வேணாம், ஒண்ணும் வேணாம், சும்மா இருந்தா போதும் அப்படின்னு கர்மங்களில் இந்த மனது பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆகிறது இல்லையோ, கர்மம் போதுன்ற எண்ணம் எப்ப வருதோ, இது 2வது லட்சணம். இந்திரிய விஷயங்கள்ல மனசு போகாம போகுதோ, அப்ப உள்ள சுகம் தெரியுதோ, உள்ள சுகம் தெரிஞ்சதுனால பாத்தீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கர்மத்திலையும் இந்த மனசு எப்போ பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகுதோ, அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சர்வசங்கல்ப சந்நியாசி. அப்ப அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, ஒண்ணும் வேணாப்பா, போதும், சும்மா இருந்தா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா கண்ணை மூடி உட்காரணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணுச்சு அப்படின்னா, இதை பண்ணணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு எல்லா விஷயங்களோட சங்கல்பங்களும் எப்பொழுது பாத்தீங்கன்னா சர்வ சங்கல்ப சந்நியாசி. சர்வ சங்கல்பம்னா என்ன அர்த்தம், கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் கூட போயிடும். ஏன்னா அந்த உபாசனையை வச்சுதானே இவன் மேலே வந்திருக்கான். அப்ப பகவான் உள்ளேயே இருக்கார். நான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மஸ்வரூபமாவே இருக்கார். அப்ப நான் கோயிலுக்கு போகணும், அயோத்தியா போகணும், ரிஷிகேஷ் போகணும், ஹரித்வார் போகணும்
அந்த கோயில் போகணும், இந்த கோயில் போகணுன்ற எண்ணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கல்பங்களும் இல்லாம போயிடும். கர்ம சங்கல்பங்களும் இல்லாம போயிடும். வெளியில போகணுன்ற எண்ணமே இல்லாம போயிட்டு சொஸ்தமா மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமாயிடும். அந்த சமயத்துல ததா யோகாரூட ஸ்ததோச்சதி, அப்பொழுது அவன் யோகத்தில் ஏறியவன் என்று சொல்லப்படுகின்றான், யோகாரூடன் அப்படின்னு. அப்ப மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசை சாந்தப்படுத்துறதுக்கு பெஸ்ட் வே எது அப்படின்னா ஒரே ஒரு வே தான், என்னன்னா சர்வம் ஈஸ்வரார்ப்பணம். எந்த கர்மா பண்ணினாலும் இதை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா மனசு மெதுவா 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 ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், இந்திரியங்கள் வசப்பட ஆரம்பிச்சிடும். இது எண்டு என்ன அப்படின்னா எல்லாம் உங்களை விட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடும். கர்மம் பண்ணணும்னு என்ன வராது, விஷயங்கள்ல போகணும்னு என்ன வராது, எல்லா சங்கல்பங்களும் விட்டு போயிடும். அப்ப மனசு வந்து சொஸ்தமா உட்கார ஆரம்பிச்சிடும். அப்பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா யோகாரூடன் என்று அந்த சாதகன் சொல்லப்படுகின்றான். சொல்லியாச்சு. சொல்றதுக்கு பிறகு ஆச்சாரியார் பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். நேற்று பாஷ்யம் பார்க்காம விட்டுருக்கோம், இன்னைக்கு பார்க்க. யதா அப்படின்னா எப்பொழுது, சமாதீயமான சித்தோ யோகி. யோகினா யாரு சொல்லியிருக்கோம், உங்களை தான். கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு யாரு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், மெதுவா 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 கர்ம யோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஃபுல் டைம். என்னைக்காவது பேனர் போட்டு எப்பவாவது செலக்டிவா கர்மங்கள் அல்ல, எல்லா கர்மங்களையும் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேர் சுபாவா, என்னெல்லாம் நான் காயா வாச்சா மனசா இந்த 3 விஷயங்கள்லயும் என்னெல்லாம் நான் பண்றனோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல சமர்ப்பணம் என்ற புத்தி. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த யோகி எப்படி இருக்காம, சமாதீயமான சித்தோ, சமாதானம் அடைந்த சித்தத்தை மெதுவா மெதுவா அவனோட சித்தம் என்ன ஆகுது, சங்கல்பத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ண 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா சமாதானத்தை அடைகிறது. சமாதீயமானம், நான் ஏற்கனவே யோகம் படிக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமாபத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சமாபத்தி அப்படின்னா ஆப்ஜெக்டோட சமநிலையை இந்த சித்தம் அடைஞ்சதுன்னா அதுக்கு பேர் சமாபத்தி. சமாதிக்கு வேற ஒரு பேர். சமாதி அப்படின்னாலும் சமாபத்தினாலும் யோகத்துல ஒண்ணுதான். அதே மாதிரி வேதாந்தத்துல வந்து சங்கரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சமாதின்னு 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரக்யஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவன், சமாதியில நின்னவன் அப்படின்னு யூஸ் பண்றாரு கீதால. சங்கரரும் யூஸ் பண்றார். ஆனா பெரும்பாலும் சங்கரர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதானம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். சமாதிக்கு இன்னொரு வார்த்தை வந்து சப்தம் வந்து சமாதானம், சமாஹித சித்தம். அப்ப வேதாந்தத்துல சமாதானம் சமாஹித சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், சமாதி நிலையை அடைந்த சித்தம்னு பேர். சமாதி நிலைன்னா என்ன அர்த்தம், எடுத்தோன்னு நீங்க ஷட் டவுனுக்கு போயிடாதீங்க. என்ன பண்ணணும், சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு சொல்றோம். நிர்விகல்ப சமாதி லாஸ்ட்ல வருது. 70% உங்களுக்கு சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தோட இருந்துச்சுனாவே அப்ப போக்கஸ்டு ஆயிடும். எந்த விஷயத்தை பண்ணாலும் மனசு வந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்க ஆரம்பிக்கும். சத்துவகுணம் 70% வரும்போது அதுதான் ஏகாகிர சித்தம் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த ஏகாகிர சித்தத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா சமாதான சித்தம் அப்படின்னு பேர். அப்போ உங்களுக்கு வந்து ஷட் டவுன் பண்ண பண்ண நிஷ்காமிய கர்மத்தினால அந்த கிரகஸ்தனா இருக்கிற யோகி என்ன பண்றான், மெதுவா ஷட் டவுன் பண்ணி 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 மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக காமக்ரோதம் விலக 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 அவனுடைய சித்தம் சமாதானத்தை அடையுது. சமாதீயமான சித்தோ யோகி, சமாதான சித்தத்தை உடைய யோகியானவன் ஹி யஸ்மாத் எனினில் இந்திரியார்த்தேஷு, இந்திரியானாம் அர்த்தா. இந்திரியார்த்தம்னா என்ன அர்த்தம், மந்திரத்துல இருக்குல்ல, இந்திரியார்த்தம்னா என்ன அர்த்தம், சப்த என்னது அர்த்தம்னா சப்தாதய, சப்தம் முதலியவைகளுக்கு பேர் இந்திரியார்த்தம்னு பேர். இந்திரிய விஷயங்கள், சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விஷயங்களுக்கு பேரு இந்திரியார்த்தம்னு பேர். தேஷு அந்த இந்திரிய விஷயங்களில், இந்திரியார்த்தேஷு ந அனுசஜ்ஜதே கர்மசு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்மசுச்ச, இந்திரிய விஷயங்களிலும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்மசுச்ச. கர்மம்னா எதை எடுக்கணும் சுவாமி, யாராவது நல்லா வந்து கர்மத்துல பற்றுதல் இருக்கவங்க எல்லாம் இது பண்ணீங்க. ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், போன இதுலயே சொல்லியிருக்கார் சர்வசங்கல்ப சந்நியாசின்னு சொல்லியிருக்காரா. அதே வார்த்தையை இங்க சொல்றார். கர்மசூன்னா எந்த இடத்துல இருக்கணும், கர்மத்தில் என்ன ஆகக்கூடாது,
பற்றுதல் அடையாம இருக்கோ, நான் என்ன சொன்னேன், கோயிலுக்கு போறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நின்று போயிடும்னு சொன்னேன். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், நித்திய நைமித்திக காமிய பிரதிஷித்தேஷு. மொத்தமே 5 கர்மா சொல்றோம், அதுல 4 வந்து ஆச்சாரியர் சொல்லிட்டார். நித்திய கர்மா டெய்லி டே டு லைஃப்ல பண்ண வேண்டியது, பஞ்சமகா யஜ்யங்கள் எல்லாம் டெய்லி பண்ண வேண்டியது, சந்தியாவந்தனம் டெய்லி பண்ண வேண்டியது, அக்னிஹோத்திரம் டெய்லி பண்ண வேண்டியது இதுல. அதே மாதிரி அவங்கவுங்களுக்கான கிரகஸ்தர்களுக்கு இருக்க டியூட்டி இதுவும். அதே மாதிரி நைமித்திகம் அப்படின்னு மகாலய பட்சத்துல கொடுக்க வேண்டியது சிராத கர்மாக்கள் எல்லாமே, அமாவாசை தர்ப்பணங்கள், சூரிய கிரகணத்துல வரக்கூடியது, அதெல்லாம் நைமித்திக கர்மான்னு பேரு. அதுக்கப்புறம் காமிய கர்மங்கள், நம்ம ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா பண்றோமே, சங்கல்பம் பண்ணி அதுக்கெல்லாம் காமிய கர்மங்கள்னு பேர். அதுக்கப்புறம் சாஸ்திரத்துல இதை பண்ணாதன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷித்த கர்மங்கள்னு பேர். மொத்தம் 4 கர்மங்கள் ஆச்சாரியர் சொல்லிருக்காரு. இது கூட நம்ம ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும், முக்கியமானது சொல்றோம், என்னன்னு கேட்டீங்கன்னா பிராயஷ்சித்தம், அதையும் வச்சுக்கணும். மொத்தம் 5 கர்மாக்கள். இந்த எல்லா கர்மங்கள்லயும் பிரயோஜன அபாவ புத்தியா அவன் என்ன பண்றான், மெதுவா இவனுக்கு இந்த கர்மயோகத்தை பண்ணவே மெதுவா மனசு குவைட் ஆக ஆரம்பிச்சிடும், சுகம் தெரிய ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆத்ம சுகம் தெரிய ஆரம்பிச்சோன்னு வெளியில பண்றதெல்லாம் அர்த்தமற்றதா போயிடும், சாரமே இல்லை வெளியில. எந்த கர்மத்தை பண்றதா இருந்தாலும் என்னது, ஒரு கர்மத்தை பண்ணி அதோட பலனை அடையும் போது நமக்கு மனசாந்தி கிடைக்கும். அந்த பலன் சொல்றது இது மனசாந்தி. அந்த மனசாந்தி இவனுக்கு கர்மயோகத்தினாலேயே, சங்கல்பங்களை தியாகம் பண்றதுனாலேயே என்ன ஆகுது, கிடைச்சிரு ஈஸ்வரார்ப்பணம் பண்ணும்போது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், எந்த கர்மத்திலையும் பிரயோஜனம் இல்லப்பா அப்படின்னு குருநாதர் சொல்லி கொடுக்குற. கர்மத்தை அடைஞ்சு நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், இந்த கர்மத்தோட பிரயோஜனத்தை சொர்க்கத்துக்கு போய் அடையணும். எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும், அது சம்சாரத்தை திரும்ப இறந்த பிறகுதான் அடைய வேண்டி இருக்கும் இல்லையா, இப்ப இல்ல. அப்ப கர்மயோகத்தை பண்ணும்போது இப்பவே ஒருத்தருக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னா அவன் எதுக்கு கர்மத்தை பண்ண போறான். அப்ப கர்மத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜன அபாவா, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அறிகின்ற புத்தியினால. அப்ப என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளார நல்லா தெரிஞ்சுங்க, உள்ள சுகம் தெரியாம வெளியில சுகத்தை விடவே முடியாது. உள்ள சுகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க சங்கல்பங்களை தியாகம் பண்ணா மட்டும்தான் உள்ள சுகம் தெரியும். உள்ள சுகம் தெரிஞ்சவன் வெளியில ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டுருவான். எவெல்லாம் வெளியில கர்மத்தை விடலையோ அவனுக்கு அப்ப உள்ள சுகம் தெரியல அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம வீட்டுல சௌக்கியமா இருக்கோம், வீட்டுல வந்து சௌக்கியமா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம், எனக்கு ஆனந்தமா இருக்கு வீட்டுல இருக்கிறது. வீட்டுல எவனுக்கு இருக்கிறதுக்கு ஆனந்தம் இல்லையோ அவன் தான் என்ன பண்ணுவான், வெளியில போவான், ஊர் சுத்துறதுக்கு போவான், எல்லாம் போவான். எனக்கு வீட்லயே சுகமா இருக்குன்னா எதுக்கு நான் வெளியில போகணும். அதே மாதிரி உள்ளேயே எனக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னா நான் எதுக்காக கர்மத்தை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் சுகத்தை எடுக்கணும். அப்ப பிரயோஜனமே, வெளியில போறதுக்கு பிரயோஜனமே இல்லை, கர்மம் பண்றதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு ஒரு அறிவுனால புத்தியா ந அனுசஜ்ஜதே, அவன் கர்மங்களிலும் அந்த இந்திரிய விஷயங்களிலும் என்ன பண்றது இல்ல, அனுசஜ்ஜதேனா என்னது, உள்ளுக்குள்ளார அட்டாச்மெண்ட் பற்றுதல் ஆசக்தி உண்டாவதில்லையோ, ந அனுசஜ்ஜதே பந்தப்படுவதில்லையோ, பற்றுதல் அடைவதில்லையோ. கர்த்தவியதா புத்தி ந கரோதி, எனக்கு இது செய்யணும் அப்படின்னு டியூட்டின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த டியூட்டின்ற புத்தி எல்லாம் ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு கர்மயோகம் சொல்லும் போது என்ன சொல்றேன், இது என்னோட டியூட்டின்னு பண்ண சொல்றோம். மெதுவா ஒரு டைம்ல என்ன ஆகுனா எனக்கு ஒரு டியூட்டியும் இல்லை அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிச்சு, மனசாந்தி வர 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 தெரிஞ்சிரும் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை, பேசாம இருந்தா போதும். இந்த உலகத்திலேயே லட்சியம் எது அப்படின்னா சாந்தி தான், வேற எதுவும் இல்லை. அப்ப அந்த சாந்தியை ஒருத்தன் அடைய ஆரம்பிக்கும் போது நான் எதெல்லாம் அஜ்ஞானத்தினால எனக்கு இது கண்டிப்பா நான் இதை பண்ணணும், கண்டிப்பா எனக்கு டியூட்டி இது, எனக்கு இது கர்த்தவியம் அப்படின்னு எதெல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அந்த கர்த்தவிய புத்தி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இவனை விட்டு போயிடும். அதான் அனுசஜ்ஜதே அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்திரிய விஷயங்களிலும் கர்மங்களிலும் இவன் என்ன ஆகிறது இல்ல, எனக்கு இது செய்ய வேண்டியது, இதை அனுபவிக்க வேண்டியதுன்ற எண்ணம் இவனை விட்டு போயிடுச்சு. அந்த சமயத்துல சர்வ சங்கல்ப சந்நியாசி. சர்வ சங்கல்பம்னு என்ன அர்த்தம், சர்வானு சங்கல்பானு, எல்லா சங்கல்பங்களையும், சர்வன்ற வார்த்தை எல்லாத்தையும் குறிக்குது. ஆச்சாரியர் என்ன பண்றார், இக அமுத்ரார்த்த காமஹேத்துன்னு,
இக அப்படின்னா இந்த லோக்கங்கள், இந்த லோக்கத்துல எவ்வளவு பெரிய புண்ணியமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கர்மமா இருக்கட்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்பம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் சொப்பன மாதிரியானது. அறிவில்லாததுனால நம்ம இதுக்கு சத்தியத்துவம் கொடுத்து இது வந்து நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற சங்கல்பங்கள் எல்லாம் எல்லாம் க்ஷுத்ர சங்கல்பம், அல்ப சங்கல்பம், மகா அல்பம். அப்படின்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல எனக்கு அடைய வேண்டியது ஒரு மண்ணாங்கட்டியம் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை அப்படின்னு மனசுல தெளிவா ஆயிடுதோம். அதே மாதிரி பரலோகத்துக்கு போய் அடையலாமா சுவாமி? சொர்க்கம், வைகுண்டம், கைலாயம் இது மாதிரி எங்கேயாவது பரலோகங்கள்ல போய் அடையலாமானா எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது கர்மத்தினால செய்யப்பட்டது. கர்மத்தினால அந்த கர்மத்தோட பலன் தீர்ந்து போனோன்னு நாசமாயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எத்கிருத்தகம் தது அனித்தியம் ஒரு நியமம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. எது கர்மத்தினால் செய்யப்பட்டு ஒரு சாந்தியோ ஒரு சுகமோ அடையப்படுதோ அந்த கர்மம் தீர்ந்து போனோன்னு என்ன ஆயிடும்? திரும்ப பேக் டு பெவிலியன் வர வேண்டியிருக்கும். அப்ப சொர்க்கத்தை அடைஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் இந்த பூமிக்கு வரணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் புரிஞ்சு என்ன பண்றது, பகவானை அடைஞ்சா மட்டும்தான் நம்ம ரிட்டர்ன் வரமாட்டோம். மோட்சத்தை அடைஞ்சா மட்டும்தான் நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்திலையும் பரலோகங்களிலும் இக அமுத்திர, அமுத்திர அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது? பரலோகங்கள். அந்த அமுத்திர லோகங்கள்லயும் இருக்கக்கூடிய காமஹேத்துன்னு, காமத்துக்கு வந்து காரணமா இருக்கக்கூடிய அங்க போனா அமிர்தம் சாப்பிடலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா புஷ்பக விமானம் இருக்கும், கந்தர்வர்கள் நல்ல கானம் இருக்கும், திலோத்தமா ரம்பா ஊர்வசியோட டான்ஸ் பார்க்கலாம், நிறைய தேவலோகத்துல இருக்கிற போகங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆசை தானே இருக்கு. அந்த ஆசைகள் எல்லாமே அமுத்திர காமம்னு பேர். அப்ப இந்த லோகம் பரலோகம் இந்த இரண்டிலும் இருக்கக்கூடிய காம விஷயங்களை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சந்நியசித்தும் சீலம், சந்நியாசம் பண்ற சாமர்த்தியம் தன்மை எவன்கிட்ட இருக்கோ அஸ்ய அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்வ சங்கல்ப சந்நியாசின்னு பேர். வெறும் கர்மயோகத்தினாலேயே சித்தமாயிடும். கர்மயோகம் என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ளார சாந்திய சமாதானத்தை கொடுத்து ஒரு சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆத்ம சுகத்துக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் வேணாம் சாமி அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறீங்க, நல்ல டீப் ஸ்லீப், நல்ல சில சமயம் சத்துவ குணத்துல தூக்கம் உண்டாகும். சத்துவ குணத்துல இருந்து எந்திரிச்சு அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கணும்னு தோணும், எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு. எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் நீங்க ரொம்ப நல்ல டீப் ஸ்லீப் நல்லா தூங்கிட்டு காலையில வேக்கப் ஆகுறீங்களோ அப்ப மனசு எப்படி இருக்கும்? நிறைஞ்சு போயிருக்கும், பூரணமா ஆயிருக்கும். ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு ஆனந்தமா சாந்தமா உட்கார்ந்துருக்கும். நல்லா தூங்குறது இல்லை, வெறும் சத்துவ குணத்துல நின்றுக்கிட்டு ஒன்னும் வேணாம் அப்படின்னு ஒரு நிறைவோட இருக்கும் பாத்தீங்களா? இந்த நிலை ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்றீங்க? எந்திரிச்சு போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பிரஷ் பண்றதுக்கு தோணாது, குளிக்கிறதுக்கு தோணாது, பூஜை பண்ணணும் ஜபம் பண்ணணும்னு தோணாது, கிளாஸ் போகணும்னு தோணாது. அந்த சத்துவ குணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை சுகத்துல கொடுத்து அந்த சுகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணும். பேசாம உட்கார்ந்து இருக்கணும்னு தோணும் காலையில. அப்ப அதே மாதிரி நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகத்தை பண்ண 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 உங்களுக்கு டீப் ஸ்லீப்ல நமக்கு என்ன ஆனந்தம் கிடைச்சதோ. ஏன் ஆனந்தம் கிடைச்சது? அங்க சங்கல்பம் இல்லை, எந்த காமமும் இல்லை, அதனால அங்க நமக்கு சுகம் கிடைச்சது டீப் ஸ்லீப்ல. அப்ப அதே சுகம் ஒருத்தருக்கு ஜாகிரதத்துல கிடைக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிடுது, ஒன்னும் வேணாம் சாமி இந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உண்டாகுது. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக சுகமும் வேண்டாம் பரலோக சுகமும் வேண்டாம் அப்படின்னு போதும் அப்படின்னு அலம் பிரத்யம் சொல்லுவோம். போதும்ன்ற புத்தி ஒருத்தருக்கு எப்ப உண்டாகுதோ எல்லாத்தையும் தியாகம் பண்றாரோ அவருக்கு பேரு சர்வ சங்கல்ப சந்நியாசி. அப்ப சர்வ சங்கல்ப சந்நியாசத்தை எப்போ சித்திக்கும்? நீங்க கர்மயோகத்தை ஒழுங்கா பண்ணினீங்கன்னா சித்திக்கும். இல்லைன்னா வேற ரூட்டே இல்லை, வேற பாதை இல்லவே இல்லை, ஒரே பாதை தான். கர்மத்தினால நிஷ்காமியமா பண்ண பண்ண பண்ணதான் போதும் போதும்ன்ற எண்ணம் வரும், என்ன வராது. அப்படிப்பட்ட சர்வ சங்கல்ப சந்நியாசி. அதுக்கப்புறம் யோகாரூடகன என்ன அர்த்தம்? ஆச்சே சொல்ற பிராப்த யோகேன யோக இதி. பிராப்த யோகன என்ன அர்த்தம்? ஏதத்து ததா தஸ்மின் காலே உச்சதே. யோகத்தை பிராப்தி பண்ணவன். யோகம்னா என்ன அர்த்தம்? முதல்லயே பார்த்தாச்சு. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் சமாதி, சமத்தன்மை. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவோட சமநிலையில இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதின்னு பேரு, யோகம்னு பேரு, சமத்துவம்னு பேரு.
உள்ள இருக்கிற ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? ஆனந்த சுரூபமா, நிர்குண நிராகாரமா இருக்கு ஆத்மா. இந்த ஆத்மாவோட இந்த மனசு பாத்தீங்கன்னா எப்படி இப்ப ஆயிருக்கு அப்படின்னா, அந்த கர்ம யோகத்தை பண்ண 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 மெதுவா 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 ஆசைகள் எல்லாம் விட்டு விட்டு விட்டு, ஆசைகள்னா என்னது? எல்லாமே தாட்டு தான். எல்லா தாட்டும் கம்மியாயி 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 எப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவோட சமநிலையை அடைஞ்சிருக்கோ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா யோகம் அப்படின்னு பேர். யோகம்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்ம பரமாத்மனோகோ சமதாவஸ்தா உபனிஷத் சொல்லுது, மந்திரங்கள் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பாத்தீங்க அப்படின்னா சமநிலையில இருந்தா அதுக்கு பேரு சமாதி யோகம் அப்படின்னு பேர். இந்த மனசு நல்லா பாத்தீங்க அப்படின்னா காமங்களை எல்லாத்தையும் விட 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 தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஒரு தாட்டும் இருக்காது, பேசாம இருக்கும் குவைட்டா. வெறுமனே குவைட்டா இந்த மனசு ஆத்மாவோட சமநிலையில இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு யோகம். அப்ப எல்லா சங்கல்பத்தையும் விட்டவன் யோகாரூடனாக ததா தஸ்மின் காலே அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவன் யோகாரூடன் என்று சொல்லப்படுகிறான். சர்வ சங்கல்பத்தையும் விடாம இருந்தீங்கன்னா சங்கல்பம் என்ன பண்ணும்? உங்களை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ரொடியூஸ் பண்ணி உங்களை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க குவைட்டா இருக்க முடியாது. அப்ப யோகத்துல ஏறினவனா இருக்க முடியாது. அப்ப சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணினவன் எப்போ எல்லாமே போயிடுச்சோ தியாகம் பண்ணிட்டானோ அப்பொழுது அவன் யோகாரூடன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப ரொம்ப கிளியரா ஆச்சாரி சொல்லிட்டார், கர்மயோகம் பண்ணிக்கிட்டே வாங்க, மெதுவா 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 பல சங்கல்பத்தை தியாகம் பண்றது. கர்மயோகத்துல 2 ஸ்டெப் சொல்லியிருக்கோம், 3ல 9 சொல்லியிருக்கோம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. எல்லா கர்ம பலன்களையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணு? யஜ்ஞார்த்தமா பண்ணு, ஈஸ்வரார்ப்பணமா கர்மத்தை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு 3:9 சொன்னோம். அதுக்கப்புறம் 3:30 என்ன பண்ணோம்? எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரன் இடத்துல சங்கல்பம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் பாத்தீங்கன்னா வெறும் ஸ்லேவ் அப்படின்ற புத்தியோட. அப்ப என்ன அர்த்தம்? கர்ம பல சங்கல்ப தியாகம். கர்ம பலனை சங்கல்பத்தை தியாகம் பண்றது. 2வது பாத்தீங்கன்னா நான் கர்மத்தை பண்றேன் அப்படின்றதையும் பாதிய பகவான் இடத்துல போட்டுறது. இத பண்ண 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 பண்ணவே ஆச்சரியம் என்ன உண்டாகும்? ரொம்ப மனசு குவைட் ஆகும். அப்புறம் மெதுவா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பகவான் பிரசாதத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். மனசாந்தி தான் பிரசாதம். அது கிடைக்க கிடைக்கவே உங்களுக்கு ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சோம். எப்போ ஒண்ணு வேணாம் அப்படின்னு பரிபூர்ணமா ஒண்ணு வேணாம் சாமி அப்படின்னு தோணுதோ அப்ப நீங்க என்ன பேரு? உங்களுக்கு யோகாரூடன் என்று சொல்லப்படுகிறார். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சர்வ சங்கல்ப சந்நியாசி இது வச்சனா. ஆச்சாரியர் சொல்ற சர்வ சங்கல்ப சந்நியாசி அப்படின்ற வச்சனத்தினால சர்வாணிச்ச காமான் சர்வாணிச்ச கர்மாணி சந்நியசேதித்யர்த்தः. ரொம்ப தெளிவா சொல்றார். சர்வ சங்கல்ப சந்நியாசின்னு ஒரு வார்த்தை இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சர்வ சங்கல்ப சந்நியாசினா எதை எடுக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வானு காமான். நல்லா 3 விஷயங்கள் எப்பவுமே புரிஞ்சுங்க. 3 விஷயங்கள் என்னன்னா, சித்தத்துல வாசனை என்னென்னலாம் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுங்க. யோகம் கேட்டவங்களுக்கு தெரியும் நிறைய, ஆனா யோகம் கேட்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதுக்காக சொல்றேன். சித்தத்துல இருக்கக்கூடிய தாட்ஸுக்கு பேர் என்ன பேரு? வாசனைகள்னு பேர். இருட்டுல இருக்கும், என்ன இருக்குன்னே தெரியாது, அதுக்கு பேர் என்ன பேரு? வாசனைகள். அதுக்கு அடுத்தது அது மெதுவா வேக்கப் ஆகும் போது புத்திக்கு வரும்போது தாட் ப்ராசஸா வெளியில தெரியும். அந்த புத்தியில இருக்கும்போது அதுக்கு பேரு சங்கல்பம்னு பேர். சங்கல்பம் எங்க இருக்கு? புத்தியில இருக்கு. இதுக்கப்புறம் அந்த சங்கல்பம் புத்தி பாத்தீங்கன்னா மெதுவா மனசுக்கு வரும்போது அது என்ன ஆகுது? தாட் ப்ராசஸ் ஆகுது. நான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பங்களா அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு பழகிருக்கு. எல்லாரும் என் புத்தியில என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு பண்ணிருக்காங்க. அப்ப மனசுக்குள்ளார வாசனையா என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சின்ன வயசுல இருந்து வாசனையா வீடு கட்டணும்ன்றது வாசனை உள்ள இருக்கு. அது பாத்தீங்கன்னா டைம்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பணம் என்கிட்ட கொஞ்சம் நல்ல பணங்கள்லாம் நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னும் போது மெதுவா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த வாசனை என்ன பண்ணும்? ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த வீட்டோட வாசனை வெளியில என்ன வரும்? சங்கல்பமா எனக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு வரும்.
அந்த வீடு வாங்கணும் அப்படின்னு, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்துல அது பீஜம். அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு வரும்போது மனசு ஆலோசனையில ஈடுபடும். அதுக்கு பேரு காமம்னு பேரு. ஆசை, காமம். இது நல்லா இருக்குமே, இது நல்லா இருக்குமே, இப்படி வாங்கினா நல்லா இருக்குமே, அப்படி கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா காமத்தினால ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கும். அப்ப வாசனை, வாசனையில இருந்து சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து காமம்னு சொல்லக்கூடிய மனசுல நடக்கிற ஆலோசனைகள், இது நடந்து நடந்து என்ன பண்ணுவோம், வெளியில வந்து பாத்தீங்கன்னா காரியமா ஒரு கருமத்தை பண்ணுவோம். அந்த கருமா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா புண்ணியமா இருக்கும், பாப்பமா இருக்கும். அந்த புண்ணிய பாப்பங்கள்லாம் என்ன ஆகும், சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய ஒண்ணுத்துல போய் ஸ்டோர் ஆகும், ஒரு பேங்க் பேலன்ஸ். அந்த கருமத்தினால நீங்க ஒரு வீடை கட்டியிருப்பீங்க, ஒரு கருமத்தை பண்ணி ஒரு வீடை கட்டுறீங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகம் கிடைக்கலாம், துக்கம் கிடைக்கலாம். எல்லாத்துக்கும் சுகம்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வீடை கட்டிட்டு அவஸ்தப்பட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ தப்பா கட்டிட்டு அந்த மேஸ்திரிட்ட கொடுத்த அந்த கான்ட்ராக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படுத்தி எடுத்துட்டான், எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டான். நிறைய அபார்ட்மெண்ட் வாங்கினவங்க எல்லாம் துக்கியா இருக்காங்க. கட்டும் போது வந்து அவன் சொன்னது ஒண்ணு, கையில வந்து சாவியை கொடுக்கும்போது வேற ஒண்ணா இருக்கும். வீடு வாங்கிட்டாங்க, ஆனா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுகம் கொடுத்துச்சா அப்படின்னா துக்கம் கொடுத்துச்சு. நிறைய பேருக்கு துக்கம். அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்ரூம்ல வந்து போய் தண்ணி ஊத்துனா பாத்ரூம்ல இருக்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஹாலுக்கு வந்துடும். எல்லா வீட்லயும் பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பிளம்பிங் ஒர்க் எல்லாம் ப்ராப்ளமா இருக்கும், வயரிங் எல்லாம் ப்ராப்ளமா இருக்கும். எல்லாம் ஏகப்பட்டது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருப்பாங்க, நல்லா கட்டியிருக்காங்க அப்படின்னு. அப்ப நல்ல வீடு கட்டி நமக்கு சுகம் கொடுக்கும், மோசமா ஆகி நமக்கு துக்கம் கொடுக்கும். அந்த சுக துக்கம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வாசனையா பதிவாயிடும். ஒரு கர்மம் சஞ்சித கர்மமா மாறும், புண்ணிய பாப்பம். கூடவே சுகதுக்க அனுபவம் இருக்கு, அது வாசனையா பதிவாயிடும். இந்த வாசனையும் இந்த இதுவும் வந்து கர்மமும் என்ன பண்ணும், அடுத்த பர்த்துக்கு போகும். நீங்க பண்ண புண்ணிய பாப்ப கர்மா என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிற வாசனைகள் அப்படியே அடுத்த ஜென்மத்துக்கு கண்டினியூ ஆகும். வாசனைகள்ல இருந்து அடுத்த ஜென்மத்துக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும், எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு, ஒரு சுகமா நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு திரும்ப அடுத்த ஜென்மத்திலையும் அந்த வாசனை சங்கல்பத்தை உண்டு பண்ணும். சங்கல்பத்தினால திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் ஒரு மனசுக்குள்ளார காமம் உண்டாகும். காமத்தினால நம்ம திரும்ப ஒரு வீடு கட்டுவோம். இதே மாதிரிதான் எல்லா கர்மமும் ஓடிக்கிட்டே இருக்கு. வாசனை, சங்கல்பம், அப்புறம் காமம், காமத்திலிருந்து கர்மம், கர்மத்திலிருந்து புண்ணிய பாப்பம், புண்ணிய பாப்பத்திலிருந்து திரும்ப ஜென்மம், அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது ரவுண்ட் ஆயிட்டே இருக்கு நமக்கு. அப்ப என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும் சாமி. பிரேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சர்வ கர்ம சந்நியாசி இது வச்சனா. மந்திரத்துல வந்து சர்வ கர்ம சங்கல்ப சந்நியாசின்னு சொல்லியிருக்கேன் சுவாமி. அந்த வச்சனத்தினால எதை எடுக்கணும் அப்படின்னா சர்வானு காமானு, காமத்தையும் எடுத்துக்கணும். நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு எதையும் பார்க்காதீங்க, ஆசைப்படாதீங்க. இது எல்லாம் பொய், இதெல்லாம் பொய், இதெல்லாம் ட்ராப். எனக்கு இந்த சம்சாரத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா சம்சாரி ஆக்கிறதுக்காக வச்சிருக்கிற ட்ராப். ஒரு வலை போட்டிருக்கு, எங்கெல்லாம் மாட்டுவோன்னு தெரியாது. அதனால இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு ஆசைப்படாதீங்க, நிச்சயம் பண்ணவே பண்ணாதீங்க. இது எனக்கு வேணும்னு ஆசை வந்துச்சுன்னா நிச்சயம் வந்துடும். அதனால காமத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பொய், இது பொய், இது பொய்ன்னு நினைக்க ஆரம்பிங்க. இதுக்கு வெறும் நாமரூபம், வெறும் நாமரூபம், சொப்பன மாதிரி தெரியுது, உண்மை இல்லை, உண்மை இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், காமத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். பகவான் போதும், பகவான் போதும், எனக்கு வேற இந்த லோகம் வேணாம். பகவான் கிடைச்சா லோகம் கிடைக்காது, லோகம் கிடைச்சா பகவான் கிடைக்க மாட்டேன். அப்ப லோகம் வேணுமா பகவான் வேணுமான்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கிட்டு எனக்கு பகவான் போதும் அப்படின்னு காமங்களை எல்லாத்தையும், அதே நேரத்துல காமங்களையும் சர்வாணிச்ச கருமாணி, நம்ம காமத்தை பூர்த்தி பண்றதுக்காக தான் ஒரு கர்மத்துல ஈடுபடுறோம். ஆசைப்பட்டதை அடையறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், கர்மத்துல ஈடுபடுறோம். அப்ப சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து காமம், காமத்தை பூர்த்தி பண்றதுக்காக கர்மா பண்றோம். நான் சங்கல்பம் பண்ண வீடு கட்டணும்னு சங்கல்பம் பண்ண, அதை பத்தின ஆசை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார காமம் உண்டாச்சு. அந்த காமத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனைகள் எல்லாம் நடந்து வெளியில ஒரு கர்மாத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுற கர்மாவை பண்றேன். அப்ப எந்த ஒரு இதா இருந்தாலும் இந்த மூணு தான், சங்கல்பம், அதுக்கப்புறம் சங்கல்பம் புத்தியில இருக்கிறது, அது வந்து மனசுக்கு வரும்போது காமம்னு பேர் அந்த தாட்டுக்கு. அந்த தாட்டு மனசுக்குள்ள நல்லா திருடமானதுக்கு பிறகு வெளியில கர்மத்தை பண்ணும்.
அப்ப என்ன அர்த்தம்னா சங்கல்ப தியாகம் பண்றதுக்குன்னா என்ன அர்த்தம்? சங்கல்பத்தை தியாகம் பண்றோம், அதுக்கு கீழே இருக்கிற காமத்தை தியாகம் பண்றோம், கீழே இருக்கிற கருமத்தையும் பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். சன்யசேதித்யர்த்தக இங்க கட்டளையா சொல்றார். யாரெல்லாம் முமுக்ஷுவா ஆத்மாவை அடையணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கல்பத்தையும் காமத்தையும் எல்லா கருமத்தையும் பாத்தீங்கன்னா சன்யசேத் தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செய்யணும்னா எதுக்காக? மனசுதான் சாந்தமா இருக்குல்ல. மனசு சாந்தமா இருக்கு அப்படின்னா அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. இது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடும். அதுக்கப்புறம் அது காமம் வந்துடும், ஆலோசனை வந்துடும், அதுக்கப்புறம் வெளியில கர்மமா போயிடும், சித்தம் சஞ்சலிச்சு போயிடும், தெருவில் நிற்க வேண்டியதுதான், முச்சந்தில நின்றுட்டு இருக்கணும். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வேணாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணணும், ஒண்ணு வேணான்னு ஆசைப்படக்கூடாது, ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு பேசாம இருந்தீங்கன்னா ஆத்ம சுகமானது மெதுவா மெதுவா என்ன ஆகும்? கிடைக்க ஆரம்பிச்சு. அதனால ஒரு கட்டளையா சொல்றாரு முமுட்சுக்களுக்கெல்லாம், எல்லாரும் சங்கல்பங்களையும் காமங்களையும் கர்மங்களையும் எல்லாத்தையும் தியாகம் செய்யுங்கள். முமுட்சுவா இருக்கிறவன். சம்சாரிக்கு வேற, எனக்கு சம்சாரம் போதும் சாமின்றவனுக்கு இந்த கட்டளை எல்லாம் வராது. ஆச்சரியர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சங்கல்ப மூலா ஹி சர்வோ காமாக. எல்லா காமங்களுக்கும் மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆசைகளுக்கும் மூலம் ஒரு சங்கல்பம். சங்கல்பத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நிச்சயமான அபிப்பிராயத்துக்கு பேர் சங்கல்பம்னு பேர். இந்த கார் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா BMW கார் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இந்த பென்ஸ் கார் பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு, அமைஞ்சு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு தீர்மானமா ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சங்கல்பம். அத்தியவசாயன்னு பேர். நிச்சயமான தாட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா சங்கல்பம். எப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணி போறீங்களோ, எதையும் பாத்தீங்க அப்படின்னா உதாசீன பாவத்துல போறீங்களோ, இருந்துட்டு போட்டோம், பொய் தானே, இது பொய் தானே, மனநம் பண்ணி 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 உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பொய், இது பொய் உதாசீனப்படுத்தணும். காராவது மண்ணாங்கட்டியாவது. புஷ்பக விமானம், இந்திரன் வச்சிருக்கிற வாகனங்களும் தேவலோகத்துல இருக்கிற வாகனங்களும் கூட பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி தான். அப்படி இருக்கும்போது BMW காரும் பென்ஸ் காரும் பாத்தீங்கன்னா பெருசாயிடுமா? இதுவும் பொய் தான், இதுவும் சொப்பனம் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? இது பொய் பொய்ன்னு நினைக்கணும். அப்படி நினைச்சீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார என்ன ஆகாது? சங்கல்பம், இது நல்லா இருக்குன்னு ஒரு சங்கல்பம் வராது. அந்த சங்கல்பம் வரல அப்படின்னா எனக்கு இது வேணும்ன்ற ஆசையும் வராது. ஆசை வருது அப்படின்னாவே என்ன அர்த்தம்? நீங்க எதையெல்லாம் இது நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற நிச்சயம் பண்றீங்களோ திரும்ப எனக்கு அது வேணும் அப்படின்ற ஆசை வரும். எனக்கு வேணும்னு ஆசை வர்றதுக்கு காரணமே எது அப்படின்னா இது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிற அந்த திருட எண்ணம் தான். எது நல்லாலன்னு நான் நினைக்கிறேனோ, இது நல்லா இல்ல ஜி அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த இடத்துல இது எனக்கு வேணாம் அப்படின்னு துவேஷம் உண்டா. சுகானு செய்ய ராகக துக்கானு செய்ய துவேஷக வரப்போது யோகத்துல ஒவ்வொன்றா சொல்ல போறோம். நமக்கு பாத்தீங்கன்னா இது நல்லது, எனக்கு சுகம் தரும் அப்படின்னு நீங்க நிச்சயம் பண்ணினீங்கன்னா அதுல இருந்துதான் எனக்கு திரும்பவும் அந்த வஸ்து, எனக்கு சுக வஸ்து வேணும் அப்படின்னு ஆசை உண்டாகும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு போயிட்டே இருக்கணும். எதை பார்த்தாலும் அது பொய் பொய்ன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுகம், அந்த சுகம் வெறும் ஆபாசம் தோன்றுது, வாஸ்தவத்துல சுகம் இல்லை, அது நித்திய சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை அடையணும் அதை அடையணும் உங்களுக்கு ஆசை வரவே வராது. ஆசை வரல அப்படின்னா நீங்க கர்மம் பண்ணவே மாட்டீங்க. கர்மம் பண்ணலைன்னா புண்ணிய பாப்பம் வரவே வராது. புண்ணிய பாப்பம் இல்லைன்னா மறுஜென்மம் உங்களுக்கு கிடைக்காது. இதான் ரூட். அதனால ஆச்சாரியர் சொல்றார் சங்கல்ப மூலாகி சர்வே காமாக. எதெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ, இது எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டாகுதோ, எந்த ஆசையா வேணா இருக்கு, அல்பமான ஆசையா இருக்கட்டும். எனக்கு மோர் சாதத்தோட பாத்தீங்க அப்படின்னா ஆவக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப போதும், பரம திருப்தியா இருக்கும். எனக்கு பரபிரம்ம ஸ்வரூபமே பாத்தீங்கன்னா மோர் சாதம் தான். அப்ப மோர் சாதம் பாத்தீங்கன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கு, லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா கேர்டு சாப்பிடக்கூடாது, மோர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு மோர் சாதம் சாப்பிடுவேன். ஏன் மோர் சாதம் சாப்பிட்டீங்க சாமினா, எனக்கு ஏற்கனவே பலமுறை பதிவாய் அந்த சுக அனுபவம் பதிவாயி
அந்த சுகம் உள்ளுக்குள்ள வாசனையா இருக்கு, அந்த சுகத்தினால மோர் சாதம் சாப்பிடணும், மோர் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. தோணி என்ன பண்ற அப்படின்னா ஆசைப்படுற, பரவாயில்ல பாத்துக்கலாம்னு ஆசைப்பட்டு மோர் சாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ராத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா இருமிக்கிட்டே இருப்பேன். ஆசைப்பட்டதுனால துக்கத்தை அடையிறேன். இதேதான் எல்லாரும். எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சங்கல்பம் இருக்கு, இது நல்லா இருக்குன்ற சங்கல்பம் ஆயிடுச்சா. அதனால எல்லா காமங்களுக்கும் மூல காரணம் எதுனா, மூலம்னா மூல காரணம் சங்கல்பம் தான். மனுஸ்மிருதியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரிய சொல்ற, சங்கல்ப மூல காமோவை யஜ்ஞாஹா சங்கல்ப சம்பவாஹா. ரொம்ப அருமையா சொல்றார். சங்கல்ப மூலக காமஹ வை காமோவை. நிச்சயமா பாத்தீங்கன்னா காமத்துக்கு மூலம் எது? காமம்னா ஆசை. ஆசைக்கு மூலம் பாத்தீங்கன்னா சங்கல்பம் தான். நீங்க இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்றீங்கல்ல, அதுல இருந்துதான் காமமும் குரோதமும் உண்டாகுது. நான் பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, இருக்கட்டும், இருந்துட்டு போட்டுமே, அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எதுக்கு அபிப்பிராயம் பண்ணிக்கிட்டு? அபிப்பிராயமே இல்லாம உதாசீன பாவத்துல இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உதாசீனவத் ஆசீனஹ. உதாசீன பாவத்துல இதெல்லாம் பொய் அப்படின்னு, இதெல்லாம் பொய்ன்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபிப்பிராயமே இல்லைன்னு அர்த்தம். பாஸ் 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 போட்டும் போட்டோம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் காட்சி தான், திருஷ்யம் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா அபிப்பிராயம் வராது. அபிப்பிராயம் வரலன்னா வேணுன்ற எண்ணம் வராது, வேணா அப்படின்ற துவேஷமும் வராது. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பம் தான் பாத்தீங்கன்னா காமத்துக்கு மூலம், நிச்சயமாக மூலமா இருக்கு. யஜ்ஞாஹா சங்கல்ப சம்பவாஹா. எந்த யஜ்யமா இருக்கட்டும், யஜ்யம்னா கர்மம்னு அர்த்தம் எடுத்துங்க. யஜ்யம்னா வைதிகத்துல பண்ணும்போது யஜ்யம்னு எடுங்க, லௌகிகத்துல வரும்போது அதுக்கு பேரு கர்மம். அப்ப யஜ்யமா இருக்கட்டும் கர்மமா இருக்கட்டும், இது எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கல்ப சம்பவாஹா. நான் வீடு கட்டணும்னு ஒரு சங்கல்பம் வராம வீடு கட்ட மாட்டேன். நான் கோயிலுக்கு போகணும்னு இப்ப சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கேன், கிளாஸ் முடிஞ்சோட கோயிலுக்கு போவேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு, நான் சாப்பிடணும்னு சங்கல்பம் பண்ணாம சாப்பிட மாட்டேன். எனக்கு எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்கணும் அப்படின்னா சங்கல்பம் இருக்கணும். சங்கல்பம் இருந்தாதான் அது பாத்தீங்கன்னா என்னாவது ஒரு கர்மமா வெளிப்படுது. இந்த லைன்ல பாருங்க, சங்கல்ப மூலக காமம். சங்கல்பம் தான் காமத்துக்கு காரணம். காமத்திலிருந்து என்ன உண்டாகுது அப்படின்னா யஜ்யம் உண்டாகுது. அப்ப மூலம் சங்கல்பத்திலிருந்து யஜ்யம் உண்டாகுது, கர்மம் உண்டாகுதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு இது போட்டு ஸ்டெப்ஸ் போட்டு போனீங்க அப்படின்னா சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்து காமம், காமத்துல இருந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் முதலிய கர்மங்கள் சம்பவிக்கின்றன. இதான் ஸ்டெப்ஸ். சங்கல்பம், சங்கல்பத்துக்கு அடுத்து காமம், காமத்துக்கு அப்புறம் கர்மம் அப்படின்னு யார் சொல்றா? மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. ஒரு ரிஷி பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல ஒரு ரிஷியை பத்தி வியாசர் சொல்றார். ஒரு ரிஷி பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றீங்க. உங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா யோக சூத்திரங்கள், நிறைய சூத்திரங்கள், இந்த பாதம் 2வது பாதம் நாங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் சமயம் இருக்கோ அதெல்லாம் ஈவினிங்ல கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். சாதனா பாதம் அப்படின்னு ஒரு பாதம் இந்த வேதாந்தத்துக்கு, இப்ப நம்ம படிக்கிற இந்த தியான யோகத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது. அப்போ குருநாதர் மூலமா எல்லாத்தையும் இந்த விசாரத்தை எல்லாம் கேட்டு 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 ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேக்கப் ஆகுது, ஒரு விவேகம் வருது. அந்த ரிஷி என்ன பண்றாரு அப்படின்னா குருநாதரோட வச்சனத்து மூலமா, சாஸ்திரத்தோட வச்சனத்து மூலமா நிச்சயம் பண்ணிட்டார். என்ன நிச்சயம் பண்ணிருக்கார்? ஹே காம, எனக்குள்ளார ஒரு காமம் உண்டாகுது. அந்த காமத்தை பார்த்து சொல்றார், ஏ காமமே ஜானாமி தே மூலம். ஏ காமமே, உன்னோட மூலம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் அறிவேன், உன்னுடைய மூல காரணத்தை நான் அறிவேன். காமத்தை பார்த்து ஒரு வச்சனம் மாதிரி, ஏ காமமே, என்னை படுத்தி எடுக்கிறல்ல, இது வேணும் அது வேணும் இது வேணும்னு மனசை சஞ்சலப்படுத்துறல்ல. எவ்வளவு துக்கப்படுத்துது இந்த காமம், என்னோட மனசை போட்டு அப்படியே கடைஞ்சு எடுக்குது. ஒரு காமம் உள்ள வந்துச்சுன்னா அதை அடைகிற வரைக்கும் மனசு சாந்தமாக மாட்டேங்குது. அடைஞ்சாதான் திருப்தி பண்ணுது. குழந்தை மாதிரி, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்குது. ஏ காமமே, எனக்கு தெரியும் உன்னுடைய மூல காரணம் எது என்று. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பாத்துக்கில ஜாயசே. ஏ காமமே, நீ எதனால உண்டாகிற? சங்கல்பத்திலிருந்து தான் நீ உண்டாகின்றாய். உன்னோட மூலத்தை நான் அறிவேன். சங்கல்பம் தான் மூலம், சங்கல்பத்திலிருந்து தான் நீ பாத்தீங்கன்னா உண்டாகின்றாய். ஒரு இது நல்லா இருக்குன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா எனக்கு இது வேணும் ஆசை வந்துருது. அப்ப இது வேணும்னு ஆசைக்கு எது காரணம்?
இது நல்லா இருக்கு அப்படின்ற சங்கல்பம், திருட நிச்சயம். இது சுகம் தரும், அது நிச்சயம். அதுல இருந்துதான் அந்த சுகம் வேணும், அதுக்காக எனக்கு அது வேணும் அப்படின்னு. அப்ப எந்த விஷயத்தோட ஆசைக்கும் காரணம் எது? சங்கல்பம். அதனால நான் என்ன பண்ண போறேன்? நத்வாம் சங்கல்பயிஷ்யாமி, நான் உன்னை சங்கல்பிக்க போறது இல்ல. காமத்தை பார்த்து இவர் சொல்றார், காமம்னா அர்த்தம் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் காமம், காமிய வஸ்துக்கள். உலகம் ஃபுல்லா இருக்கு, வலையா விரிச்சிட்டு இருக்கு, வலை போட்டுருக்கு, ட்ராப் வச்சிருக்கு, கார் வச்சுக்கிட்டு அந்த எலி பிடிக்கிறதுக்கு ஒரு டப்பா வைப்போம் பார்த்தீங்களா, மாட்டிக்கும். இப்போ அந்த ஒரு பேஸ்ட் ஒன்று வைக்கிறாங்களா, ஐயோ கொடுமைனா கொடுமை, ஐயோ மனுஷங்க அரக்கனா மாறிட்டாங்க. ஐயோ அந்த எலி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்ல போய் மாட்டிக்குது, ஒரு அட்டையில பேஸ்ட் வச்சு. பாடி எடுக்க முடியாது, வெள்ளைய எடுத்தீங்கன்னா சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும், செத்தே போயிடும். கொடூரமான, ஹிட்லரை காட்டிலும் கொடுமையான ஆட்கள் இவங்கெல்லாம், அரக்கணுங்க, மனுஷங்களே அரக்கணுங்க தான். அப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உலகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் தான் வச்சிருக்கு. எலி மாதிரி இருக்கும், நம்ம எல்லாம் எங்க கால் வச்சாலும் ஒட்டிக்குது, ஒட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா வெளியில ரிமூவ் ஆகவே முடியல. அதனால இவர் சொல்றாரு, ஏ காம ஜானாமி தே மூலம் சங்கல்பாத்து கிள ஜாயத்தே ந த்வாம் சங்கல்பயிஷ்யாமி, நான் உன்னை சங்கல்பிக்க மாட்டேன். சங்கல்பிச்சாதானே பாத்தீங்கன்னா எனக்கு ஆசை வரும், ஆசை வந்தா தானே அதை அடையணுன்றதுக்காக நான் கர்மம் பண்ணுவேன், கர்மம் பண்ணாதானே நான் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நான் பிறப்பேன். அதனால நான் பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னை சங்கல்பிக்க மாட்டேன். அப்ப என்ன பண்றது? அப்ப நான் உதாசீன பாவமா இருக்கணும். இது எல்லாம் வெறும் நாமரூப ஜெகத்து. இது எல்லாம் தங்கம்ன்றது பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம் மாதிரி. இது எல்லாம் பொய், பகவான் மட்டும்தான் சத்தியம். அந்த பகவான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார், அது அந்த பகவான் எனக்கு அடையப்பட்டவராகவே இருக்கார். நான் எதெல்லாம் அடையறனோ அது எல்லாம் பொய்யானது. எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன லாக் பண்றது, திரும்ப ஜென்மத்தை கொடுக்கறது, விஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நாத்வாம் சங்கல்பயிஷ்யாமி, நான் உன்னை சங்கல்பம் செய்ய மாட்டேன். இது நல்லா இருக்கு, சங்கல்பம் செய்ய மாட்டேன். இது நல்லா இல்ல, சங்கல்பம் செய்ய மாட்டேன். இது எல்லாம் நாமரூபம்னு சங்கல்பம் பண்ணுவேன். இதெல்லாம் நாமரூபம், திருஷ்யம், பொய். அப்படி சங்கல்பம் பண்ணீங்கன்னா ஆசையும் வராது, இருந்துட்டு போட்டுமே, உலகத்துல என்ன வேணா இருக்கட்டும், இதெல்லாம் பொய் தானே, வெறும் தோற்றம் மாத்திரம். காணல் செல்லம் இருக்கு, பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. பொய்ன்னு தெரிஞ்சோன்னா குடிக்கணும்னு ஆசை வருமா? குடிக்கணும்னு ஆசை வருமா? ஆசை வராது. சொப்பனத்துல பாத்தீங்கன்னா ஒன்ன பாக்குறீங்க, காலையில் எந்திரிச்சு அது வேணும்னு ஆசைப்பட முடியுமா? ஆசைப்பட முடியாது. ஏன் அப்படின்னா பொய்ன்னு தெரியும். காணல் ஜலம் எப்படியோ, சிப்பியில வெள்ளி எப்படியோ, தங்கத்துல ஆபரணங்கள் எப்படியோ, அதே மாதிரிதான் நான்ற கான்சியஸ்னஸ்க்கு மேல இது எல்லாம் தெரியுது. இது ஆசைப்பட்ட அப்படின்னா, சங்கல்பப்பட்ட அப்படின்னா ஆசை வந்துடும், ஆசைனால கர்மம் வந்துடும், ஜென்மம் கிடைச்சிடும். அதனால நான் உன்னை சங்கல்பிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, சமூலோ ந பவிஷ்யசி, நீ மூலத்தோடு மூல காரணத்தோடு ஏகாமமே, நான் உன்னை சங்கல்பிக்காததுனால நீ என்ன ஆவ? மூலத்தோடு நாசத்தை அடைவாய். எது மூலம்? கர்மத்துக்கு மூலம் காமம், காமத்துக்கு மூலம் சங்கல்பம், சங்கல்பத்துக்கு மூலம் வாசனா. அப்ப பாத்தீங்கன்னா வாசனைக்கு மூலம் எது? அவித்யா ஆயிடுச்சு. அவித்யா தான் நான் பாத்தீங்கன்னா சுகமா இருக்கேன்னு தெரியாம வெளியில இருந்து எனக்கு சுகம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் அவித்யா. நான் சுகஸ்வரூபம்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் வெளியில இருந்து சுகத்தை அடையணும்னு ஆசையே வராது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சங்கல்பத்தை விட 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 என்ன ஆகும்னா அந்த காமங்கள் மூலத்தோடு நாசமாகும். மூல காரணம் அவித்யா, அவித்யாவோடு சேர்ந்து நாசத்தை அடையும். சங்கல்பமும் நாசமாகும், கூட வாசனைகளும் நாசமாகும், அவித்யாவும் நாசமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தியாதி ஸ்மிருதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்றார், சர்வ காம பரித்தியாகேச்ச, சர்வ காமத்தையும் தியாகம் பண்ண, எல்லாத்தையும் ஆசை விட ஆசை விடணும். எப்படிங்க விட முடியும்? ஆசையை எப்படி விட முடியும்? யோசிச்சு பாருங்க, எப்படி விட முடியும்? அதனாலதான் நான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரத்துல ஏறிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மரத்தோட கிளையவே நான் பாத்தீங்கன்னா பிரான்ச்சையே வெட்ட முடியாது. நான் எந்த பிரான்ச்ல உட்கார்ந்து இருக்கணும், அதுக்கு அந்நியமா எனக்கு பக்கத்துல இருக்கிற வேற பிரான்ச் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிரேக் பண்ண முடியும். அதனால பாத்தீங்கன்னா ஒருத்தர் சர்வ காமத்தையும் தியாகம் பண்ணுங்க அப்படின்னா அவன்கிட்ட என்ன காமம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது, பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது,
என்னன்னா ஆத்ம காமகன்ற வார்த்தையை சொல்லு. ஆத்ம காமம் ஒருத்தருக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஆத்மாவை அடையணும் அப்படின்ற ஒரு காமம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா, அந்த ஆத்ம காமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது, காமயமானோ அத காமயமானோ யோ அகாமோ. முதல்ல அவனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, ஈஸ்வரார்ப்பணமா பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், காமத்தெல்லாம் தியாகம் பண்றான். காமத்தை பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம், பகவானுக்கு எனக்கு ஒண்ணு வேணாம், பகவானுக்கு அர்ப்பணம்னு அவன் பண்ணி 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 அவன்கிட்ட இருந்து மெதுவா மெதுவா நிஷ்காமமாகுது. அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் மெதுவா மெதுவா எக்ஸாஸ்ட் ஆயிடுது. எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆக கர்ம யோகத்தை பண்ண 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 உள்ள இருக்கிற காமங்கள் எல்லாம் வெளியாச்சு அப்படின்னா அவனுக்கு பேரு நிஷ்காமன்னு பேர். முதல்ல அகாமன். உங்களுக்கு என்ன பேர் வந்துருது, கர்மயோகம் பண்றவங்களுக்கு பேரு அகாமன் அப்படின்னு பேர். அகாமகவா இருந்துகிட்டு நீங்க மெதுவா மெதுவா பண்ண 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 ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளார காமம் எல்லாம் வெளியில போய் ஒண்ணு வேணான்ற எண்ணம் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பேரு, நிஷ்காமகான்னு பேர். காமம் எல்லாம் வெளியில போயாச்சு. அந்த நிஷ்காமன் என்ன பண்றா அப்படின்னா, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தா ஆப்த காமன் ஆயிட முடியும். நீங்க உங்க ஆத்மாவை அடைந்தவன் ஆயிடுங்க. அந்த ஆத்ம காமனா இருக்கிறவனுக்கு பேர் தான் ஆத்ம காமன் அப்படின்னு பேரு. தன்னையே ஆசைப்பட்டு தன்னிடத்திலேயே நிக்கிறான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. ந தஸ்ய பிராணா உத்கிராமந்தி மந்திரம் சொல்லுது. பிருகதாரண்யத்துல பாத்தீங்கன்னா 4-4-6 பாத்தீங்கன்னா சொல்லுது, தஸ்ய பிராணா ந உத்கிராமந்தி. அவனுடைய பிராணன் பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு வேற தேகத்துக்குலாம் போறதில்லை. என்ன ஆகுதுன்னா, பிரம்மைவசன் பிரம்ம அப்பியேதி. அவன் இருக்கும் போதே பிரம்மமாயிருந்து பிரம்மத்தையே அடைகின்றான். புதுசா பாத்தீங்கன்னா வேற தேகத்தை எடுப்பதில்லை அப்படின்னு. அப்ப என்ன ஸ்டெப் வரணும், முதல்ல பாத்தீங்கன்னா காமத்தை ஈஸ்வரார்ப்பணமா விட்டுட்டு காமம் இல்லாதவனா இருக்கணும். மெதுவா மெதுவா ஹிருதயத்துல இருக்கிற எல்லா காமங்களும் மெதுவா மெதுவா என்ன ஆயிடும், எக்ஸாஸ்ட் ஆகி நிஷ்காமத்தை அடைவீங்க. நிஷ்காமத்தை அடைஞ்சோன்னு உங்களுக்கு ஆப்த காமன் ஆயிடுவீங்க. உள்ள இருக்கிற ஆத்மாவை அடைஞ்சவன் ஆயிடுவீங்க, ஆத்ம காமன் ஆயிடுவீங்க. ஆத்ம காமனம் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பிராணன் எங்கேயும் போகாது. இங்கேயே அத்திரைவ சமவினியந்தேன்னு சொல்லுது மந்திரம். இங்கேயே அவனுடைய பிராணன் எங்கும் போகாம இந்த ஆத்மாலேயே லயத்தை அடையுது, ஜீவன் முக்தனா ஆயிடலாம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த ரூட்டை கரெக்டா புடிச்சுக்கணும். இந்த விதமா பாத்தீங்கன்னா சர்வ காம பரித்தியாகேச்ச, இங்க மூலத்துக்கு சர்வ காமத்தையும் பரித்தியாகம் பண்ணும்போது எப்படி பரித்தியாகம் பண்றது, இதான் ஸ்டெப்ஸ். கூட பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வேதாந்தம் சொல்றவங்கள்ட்டையும் பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்ல 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 நம்ம ஹிட்லர்ட்ட பாத்தீங்கன்னா கோயபல்ஸ்னு ஒருத்தர் தான் மந்திரி, அவன் பட தளபதியா இருந்தான். இருக்கிறதுல அவன் ஒரு பிலாசபி வச்சிருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய்ய கோடி முறை சொன்னா பாத்தீங்கன்னா சத்தியமாயிடும். கம்யூனிஸ்ட் எல்லாம் நம்புறான் இதை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கோயபல்ஸ் மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சத்தியத்தை சொல்றோம். நம்ம மனசுல பொய்யா இருக்கு என்னன்னு கேட்டா இது எல்லாத்தையும் சத்தியம் சத்தியம் இந்த உலகத்தை நினைக்கிறோம். அப்ப ஒரு குருநாதனும் சாஸ்திரமும் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன சொல்லுது, இது பொய், இது பொய், இது பொய், இது சுகம் இல்லை, ஆத்மாதான் சுகம், ஆத்மாதான் சுகம். ஆத்மால இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான் என்ன ஆகுது, சுகத்தை கொடுக்கும். ஒரு பூரி வேணும்னு வச்சுங்களேன், எனக்கு பூரி ஆசை வருது, பூரி சாப்பிடணும், சோளா பூரி சாப்பிடணும். சாமி எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டு விஷயத்தை பேசுறீங்க, எனக்கு வேற எதுவும் விவகாரம் தெரியாது. அதனால எனக்கு மினிமம் இருக்கிற விவகாரம் அது மட்டும்தான். அதான் நான் சொல்றேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பூரி சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். இப்பெல்லாம் வரதில்லை, முன்னாடி இருந்துச்சு. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பூரியை பார்த்தாவே எனக்கு பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். பூரி சாப்பிடணும் மனசு ஜபத்துல உட்கார்ந்தா பூரி ஓம் 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 பூரி ஓம் 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 பூரி ராம் 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 பூரி ராம் 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 பூரி மனசு பாத்தீங்கன்னா எதை ஆசைப்பட்டோமோ அதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கும். ராம் ராம் நினைச்சா பாத்தீங்கன்னா பூரி வந்துட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா சனியா அப்படின்ட்டு ஒரு வாரம் பார்த்து ஒன்னும் சரியா வராது அப்படின்னு பூரியை அரேஞ்ச் பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன். பூரிய தட்டுல மாத்திரத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதி அடைஞ்ச மாதிரி ஒரு பெரிய சுகம். எடுத்து வாயில வச்சு அப்பா என்ன டேஸ்ட், அற்புதமா இருக்குல்ல, நல்ல பூரி, சோலை பூரி என்ன டேஸ்டா இருக்குன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கல்பம் பாத்தீங்கன்னா எப்போ ரிமூவ் ஆகுதோ, சங்கல்பம் ரிமூவ் ஆகிற அந்த பின் பாயிண்ட்ல தான் சுக அனுபவம் கிடைக்குது.
பூரி வேணும் பூரி வேணும் பூரி வேணும்னு சொல்லும் போது மனசு வந்து சங்கல்பத்தினால அதை தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆத்ம சுகம் மறைக்கப்பட்டதா இருக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த மாத்திரத்துல, அடைஞ்ச மாத்திரத்துல இந்த சங்கல்பம் என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. ஆசைப்பட்ட அந்த தாட்ஸ் என்ன ஆகுது, ரிமூவ் ஆயிடுது, கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு. அப்ப எந்த ஒரு விஷயமும் விஷயத்துல சுகம் இல்லை. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா துக்க சுரூபம், ஜடம் அது. அப்போ நம்ம அடையிற சுகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த சுகமா இருக்கட்டும், எது வரைக்கும் சுகம் அப்படின்னா அந்த வஸ்து அடையிற வரைக்கும் சுகம். அடைஞ்சதுக்கு பிறகு மலை ஏறணும் மலை ஏறணும் மலை ஏறணும், திருவண்ணாமலைக்கு மேலே ஏறணும் ஏறணும் ஏறணும்னு நினைச்சு ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏறுற வரைக்கும் வந்து பெரிய ப்ரோக்ராம் போட்டு அதை வந்து ஏறணும் ஏறணும் ஏறணும். மேல போய் ஏறி மலைக்கு மேல உச்சியில போய் நின்னோன்னு அப்பா ரொம்ப ஆனந்தமா இருக்குல்லச்சு, அப்பா அப்படின்னு ஒரு விசிராந்தி வரும் பாருங்க. எதுக்கு தெரியுங்களா விசிராந்தி? நான் ஏறணும் ஏறணும் ஏறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏறணும்ன்ற அந்த சங்கல்பம் என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் சங்கல்பம் எங்கெல்லாம் ரிமூவ் ஆகுதோ, அது இல்லாம போகுதோ, அந்த இடத்துல வந்து சுகம் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஆசைப்பட்டத வஸ்துவை கொடுத்து கொடுத்து அந்த சங்கல்பத்தை என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன இருக்குன்னா அதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்தந்த சமயத்துல அது சுகத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை காட்டிலும் பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பொய் பொய் பொய், இது எல்லாம் சுகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனித்திய சுகம், வெறும் திருஷ்ய மாத்திரம்னு சொல்லி சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க காமத்தை சங்கல்பத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் சுகம், நேச்சுரலாவே சுகம் கிடைக்க ஆரம்பிச்சு. சங்கல்பம் இல்லாத இடம்தான் சுகம். ஒரு வைராகிட்ட இருக்கக்கூடிய சுகம் வேற போகத்தை பண்றவன்ட்ட இருக்கவே இருக்காது. வைராகியத்தினால உண்டாகிற சுகம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ சுகம். அதனால சர்வ காம பரித்தியாகேச்ச, சர்வ காமங்களையும் பரித்தியாகம்னா முழுசா தியாகம் பண்ற நிலையில. யாராவது டெம்பரவரியா தியாகம் பண்றவங்க இருக்கலாம். ஆனா நான் சொல்ற மெத்தட் இது எல்லாம் ஆபாசம் ஆபாசம் சொல்லி சொல்லி மனசுக்கு புரிய வச்சு இதனால துக்கம் தான் கிடைக்கும் அப்படின்னு புரிய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காமம் பரித்தியாகமாகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம். அப்படிப்பட்ட காம பரித்தியாகத்துல சர்வ கர்ம சந்நியாசக சித்தோபவதி, சர்வ கர்ம சந்நியாசமானது சித்தமாகின்றது. ஒருத்தனுக்கு காமம் சித்திக்கல அப்படின்னா அவன் சன்னியாசியா இருக்கவே முடியாது. சன்னியாசி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சங்கல்பம் என்ன இருக்கும், பெருசு பெருசா கட்டணும். நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, சன்னியாசி என்ன பண்ணுவான் தெரியுங்களா, என்கிட்ட வந்து கேட்டா சாமி உங்களுக்கு ஒரு லேண்ட் வேணுமா சாமி, ஆமா எவ்வளவு வேணும் சாமி, நீங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க, ஒரு கிரவுண்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவீங்க. அல்பம், நீங்கெல்லாம் அல்பமான ஆட்கள், நாங்களாம் பெரிய ஆட்கள் தெரியுங்களா. சன்னியாசிகளுக்கு காமம் ஓவர் காமம். என்கிட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னா சாமி இடம் வேணும், எவ்வளவு, ஒரு கிரவுண்டு போகணும். ஒரு கிரவுண்டை வச்சு என்ன பண்றது, எனக்கு ஒரு கிரவுண்ட்லாம் வேணும், ஒரு அரை ஏக்கர் மினிமம் வந்து ஒரு அரை ஏக்கர் இருந்தா தான் நல்லா இருக்கும், ஒரு ஏக்கர் இருந்தா தான் நல்லா இருக்கும். பாத்தீங்களா, கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமம் அல்பம், சன்னியாசிக்கு ரொம்ப பெரிய பெரிய காமம். ஹரித்வார் ரிஷிகேஷ்ல எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா பூத்த பங்களா, ஏகப்பட்ட ஆசிரமங்கள் பூத்த பங்களாவா இருக்கு, ஆளே இல்லை. இப்ப சமீபத்திலயும் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 60-70 ஆசிரம பிரான்ச் இருக்கிற ஒரு ஆசிரமம் தெரியும். நாங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டிலேயே ஒரு 65 பிரான்ச் இருக்கு. கோவிலூர் மடம் அப்படின்னு ஃபேமஸான கோவிலூர் மடம்னு ஒன்று இருக்கு, காரைக்குடி மடம். ஒரு காலத்துல நல்ல உச்சத்துல இருந்தது. அவங்களோட பிரான்ச் வந்து ஒரு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு தமிழ்நாட்டில். நான் எல்லா இடத்தையும் பார்க்குறேன், பில்டிங் மட்டும் இருக்கு, ஆளே இல்லை, எல்லாம் பூட்டி பூட்டி வச்சிருக்கான். அதை மெயின்டைன் பண்றது கூட ஆள் இல்லை. ஏகப்பட்ட இடத்துல அற்புதமான இடங்கள்லாம் இருக்கு, ஆள் இல்லை. அப்ப யோசிப்பு வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா பண்ணி வச்சிருவோம், அது பிரயோஜனமே இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் கர்மத்தை பண்றான், சன்னியாசம் பண்ணிட்டு எதுக்காக கர்மத்தை பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்றான் அப்படின்னா அவன் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணல, சங்கல்பத்தை பரித்தியாகம் பண்ணல. அதுக்காக தானே சொன்னோம், எனது நிரக்னிர் நச்சாக்கிரியா, முதல்ல சொல்லிட்டோம். நிறைய பேர் காமத்தை தியாகம் பண்ணாம என்ன பண்ணிட்டான், சன்னியாசம் எடுத்துட்டான். சன்னியாசத்தை எடுத்ததுனால அப்படியே காமம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, சன்னியாச ட்ரெஸ் மட்டும் வந்திருக்கு. அவன் காமத்தை தியாகம் பண்ணாததுனால அவன் என்ன பண்றான், சன்னியாசம் எடுத்தும் அவன் ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக கர்மத்துல பிரவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைராகியத்தோட சர்வ காமங்களையும் பரித்தியாகம் பண்ணிட்டு இந்த சர்வ கர்ம சந்நியாசம் பண்றீங்களோ அப்பதான் அந்த சந்நியாசம் சித்தோபவதி, சித்தமாகும்.
காமத்தை தியாகம் பண்ணாதவன், காம சங்கல்பங்களை தியாகம் பண்ணாதவன் சன்னியாசியா ஆகவே முடியாது. சன்னியாசி அப்படின்னாவே ஒரே ஒரு சங்கல்பம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கணும். என்ன சங்கல்பம்? ஆத்மாவை பிராப்தி பண்ணணும், பிரம்மானுபூதி அடையணும், ஆத்மானுபூதி பண்ணணும், ஆத்ம சாட்சா்காரம் பண்ணணும், பகவான் அடையணும். இதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சங்கல்பம் இருந்துச்சு அப்படின்னா அவன் சன்னியாசி இல்லை. அந்த தான் அடையறதுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதான் ஆசைப்படலாம். அது மினிமமா இருக்கு. எதுக்காக? பெருசா விஸ்தாரமா எனக்கு பேர் புகழ் வேணும், எனக்கு பாத்தீங்கன்னா லோகேஷனா, வித்தேஷனா, புத்திரேஷனா, நிறைய ஆசைகளை வச்சிருக்கேன். விஸ்தாரம் எதுக்கு? விஸ்தாரம் உள்ள போக வேண்டிய உள்ள சுகத்தை அடையிறவனுக்கு எதுக்கு வெளியில விஸ்தாரம் போகணும்? வெளியில விஸ்தாரம் போனீங்க அப்படின்னா எப்படி உள்ள போக முடியும்? சிம்பிளான விஷயம். மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க, காமம் அதிகமாயிட்டே போகும், சங்கல்பம் அதிகமாயிட்டே போகும். எப்படி முடியும் அது? அதனால பாத்தீங்கன்னா ஆச்சரியம் ரொம்ப கிளியரா இதை ஹைலைட் பண்ணீங்க. ஏன்னா சுவாமி பாத்தீங்கன்னா தப்பா பேசுறாருலாம் இல்லை. சங்கரர் தான் பாத்தீங்கன்னா நான் சங்கரருக்கு இந்த வாயை கொடுத்துருக்கேன். இந்த வாயு என் மனசும் புத்தியும் சங்கரருக்கும் கிருஷ்ணருக்கும் சமர்ப்பணம். அவர் சொல்றதுதான் நான் இது வாயில சொல்றேன். ஆச்சாரியர் சொல்றார், சர்வ காம பரித்தியாகேச்ச, எல்லா காமங்களையும் முழுசா தியாகம் பண்றதுனால சர்வ கர்ம சந்நியாசக சித்தோ பவதி. சர்வ கர்ம சந்நியாசம் அப்பதான் சித்திக்கும். காமத்தை தியாகம் பண்ணாமல் சந்நியாசம் எடுத்தான் அப்படின்னா அவன் வெறுமனே முதல் ஸ்லோகத்துல சொன்ன போது என்ன சொல்லிச்சு? முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே என்ன பண்ணிருக்கோம்? அநாசிரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியா ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் நச்சாக்கிரியகன் பார்த்தோம். கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே எவன் காமத்தை தியாகம் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணு வேணாம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிட்டு இருக்கானோ, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே காமத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் சன்னியாசி, அவன் யோகி அப்படின்னு ஸ்துதி பண்ணியிருக்காரு. எவன் பாத்தீங்கன்னா காமத்தோட உள்ள இருந்துகிட்டு உள்ள காமத்தை வச்சுக்கிட்டு நான் சன்னியாசின்னு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தாடியும் மீசையும் வச்சுக்கிட்டு பேரை மாத்திக்கிட்டு இருக்கானோ, அக்னியை தொட மாட்டேன், கர்மத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானோ அவன் சன்னியாசி இல்லை. ஏன்? அவனுக்கு உள்ளுக்குள்ளார என்ன காமம் இருக்கு அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அப்ப காமத்தை தியாகம் பண்ணாதான் பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் சித்தமாகும் சொல்லியாச்சு. நான் முதல்ல என்னோட குருநாதர்கிட்ட போனப்போ சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போனோடனே ஒரு 6 மாசத்துலேயே சொன்னேன். எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறாங்க சன்னியாசத்துக்கு, என்னோட குருநாதர்கிட்ட சன்னியாசம் எடுக்கிறதுக்கு. நானும் என்னோட பேரையும் சுவாமி என் பேர் சேர்த்துங்க, என்னோட பேர் சேர்த்து. என்னோட குருநாதர் சொன்னார், சுப் பேசக்கூடாது, சன்னியாசம் பண்ணாது. என்ன தெரியும் உனக்கு சன்னியாசத்தை பத்தி? என் வார்த்தை சுவாமி அதான் கேட்டேன். என்ன தெரியும் உனக்கு சன்னியாசத்தை பத்தி? என்ன தெரியும் அப்படின்னா அப்பதான் யோசிச்சாமா, இல்லை சன்னியாசம் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது உண்மையிலேயே. நான் நினைச்சுக்கிட்டேன் சன்னியாசினா வெறும் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு தீட்சை கொடுத்தா சன்னியாசம் நினைச்சுக்கிட்டேன். கேட்ட ஒரு சன்னியாசி சொன்னார், எங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, நீங்க தீட்சை எடுத்திருக்கீங்கல்ல, சன்னியாசம்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், சன்னியாசம் என்ன மந்திர தீட்சை தானே சாமி அப்படின்னு. சன்னியாசம் எடுத்து 7-8 வருஷம் கழிச்சு அவர் சொல்றாரு, சன்னியாசம்னா மந்திர தீட்சை தானே சாமி அப்படின்னு. அட பாவிகளா, அப்ப நிறைய பேருக்கு சன்னியாசம்னா என்னன்னே தெரியாம சன்னியாசம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கான் ஊர்ல. அப்ப பாத்தீங்கன்னா சன்னியாசம்ன்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுக்கு பிறகு எடுக்கணும். அதனால என்னோட சுவாமி சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சன்னியாசம்னு தெரியறதுக்கு உனக்கு படிக்கணும், பிரஸ்தானத்தை ஃபுல்லா சிரவணம் பண்ணு. சிரவணம் பண்ணதுக்கு பிறகு உனக்கு வைராகியம் வந்துச்சுன்னா சன்னியாசம் எடுத்துக்கலாம், இப்ப எடுக்காது அப்படின்னு. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம் நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகு சிரவணம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தெரிஞ்சு போச்சு இந்த உலகத்துல அடைய வேண்டியது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்ப பகவானை மட்டும் தான் அடையணும். பகவானை அடையறதுக்கு எதெல்லாம் தடை அப்படின்னா, இந்த லோகத்துல இருக்கிற கர்மங்களும் காமங்களும் எல்லாமே தடையா இருக்கும், அப்ஸ்டக்கிளா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு சதா காலமும் ஆத்ம சிந்தனையிலே இருக்கிறதுக்காக தான் சன்னியாசம் இருக்கு. அப்ப காமத்தை தியாகம் பண்ணாதவன் என்ன பண்ணுவான்? உட்கார முடியாது. நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன், உட்கார முடியாது, அவங்களால சஞ்சலமா இருப்பாங்க. ஒரு காரியத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சிந்தனையிலேயே சுவாத்தியாயத்திலேயோ இல்ல பிரணவ ஜபத்திலேயோ தொடர்ந்து நிக்க முடியாது. இங்க போவான், அங்க போவான், இதை பண்ணுவான், அதை பண்ணுவான், அன்வான்டா நிறைய காரியம் பண்ணிட்டு இருப்பான். எதுக்காக அப்படின்னு கேட்டா, உள்ள இருக்கிற இச்சிங் மனசுல பாத்தீங்கன்னா ஒரு இச்சிங் வருது, குஜிலி வருது. அது பாத்தீங்கன்னா அரிக்கும். அதை பாத்தீங்கன்னா சொரிஞ்சு விட்டோம் அப்படின்னா வெளியில பாத்தீங்கன்னா காரியமா பரிணமிக்கும், வேற எதுவும் இல்லை. அப்ப அதனால பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் சித்தமாகாது. எப்ப காம பரித்தியாகம் பண்ணிருக்கோமோ அப்பதான் சர்வ கர்ம சந்நியாசம் சித்தமாகும். யதா காமோ ச யதா காமோ பவதி. ஒரு பிருகதாரண்ய மந்திரம் 4:4-5 இருக்கிறத சொல்ற. ச யதா காமோ பவதி, அவன் எந்த விதமான காமத்தை உடையவனா இருக்கானோ,
வாசனைன்னு போட்டுங்க. இந்த காமம் இருக்குல்ல, இந்த இடத்துல வாசனைன்னு போட்டுங்க. உள்ளுக்குள்ளார அவனுக்கு எந்த விதமான வாசனை இருக்கோ தத்து கிரதுர்பவதி. கிரத்துனா சங்கல்பம்னு அர்த்தம். அவனுக்கு பாத்தீங்கன்னா சங்கல்பமானது உண்டாகுது. அந்த சங்கல்பத்திலிருந்து என்ன எத் கிரதுர்பவதி, எதை சங்கல்பிக்கின்றானோ தத்து கர்ம குருதே, அவன் பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தை செய்கின்றான். அப்ப யதா காமோபவத்தின்ற இடத்துல காம வாசனான்னு போட்டுங்க. உள்ளுக்குள்ளார எந்த காம வாசனை இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் தத்து கிரதுர்பவதி, அவனுக்கு கிரத்துன்னு சொல்லக்கூடிய சங்கல்பமானது உண்டாகிறது. எந்த சங்கல்பம் உண்டாகுதோ அதை பூர்த்தி பண்றதுக்காக அவன் என்ன பண்றான், அந்த கர்மத்தை செய்கின்றான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இத்தியாதி ஸ்ருதிவ்யா, இந்த விதமா ஸ்ருதிகள்ல இருந்து நமக்கு தெரியுது மூலம் எது அப்படின்னா வாசனை, சங்கல்பம், காமம், காமத்துக்கு அப்புறம் தான் கர்மம். இதான் ரூட். வாசனை சித்தத்துல இருக்கு, சங்கல்பம் புத்தியில இருக்கு, அதுக்கப்புறம் மனசுல ஆசை வருது, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வெளியில கர்மம் சம்பவிக்குது. நீங்க சங்கல்பத்தை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாவே என்ன ஆயிடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில ஆசையும் வராது, கர்மமும் சம்பவிக்க. அப்ப சங்கல்ப தியாகம் தான் வாஸ்தவ தியாகம். சங்கல்பத்தை விடாதவன் சந்நியாசி ஆக முடியாது. அப்ப சமாதானமும் அவனுக்கு உண்டாகாது ஆயிடுச்சு. இது அப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், எத்தத்தி குருத்தே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம் இத்தியாதி ஸ்மிருதிப்யஹச்ச. ரொம்ப அற்புதமான வச்சனம், மனுஸ்மிருதியில ரொம்ப ஃபேமஸான வச்சனம். எத்தத்தி குருத்தே ஜந்துகு, ஒரு நாய் பாத்தீங்கன்னா இப்ப நான் போனோடனே பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டு பழக்கி வச்சிருக்கேன். அது பாத்தீங்கன்னா நான் எங்க போறேனோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாய் பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்துடும். அது வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார காமம். என்ன காமம்? பிஸ்கட் சுவாமி போடுவார் அப்படின்னு காமம். நான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்ஷன் பண்றேன், பாடியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் பண்ணி உட்கார்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு காமம். என்ன காமம்? நான் கொஞ்சம் நல்ல கழுத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி உட்கார்றேன். ஏன் அப்படின்னா இந்த கேமரால பாத்தீங்கன்னா நல்லபடியா தெரியணும்னு ஆசைப்படுறேன். நான் பாடி கொஞ்சம் நல்லா ஷேக் பண்றேன் அப்படின்னா என்னோட சீட்டிங் சரியா இல்லை, கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி நான் சுகமா ஆக்கிக்கிறேன். அப்ப நம்ம ஒரு சின்ன சின்ன அசைவு, ஒரு எறும்பு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன ஆசை இருக்கு? அது தன்னோட ஃபுட்டை பாத்தீங்கன்னா சர்ச்சிங் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன் நடந்தாலும் எத்தத்தி குருத்தே ஜந்துகு, ஜந்துக்கள் பாத்தீங்கன்னா ஜந்துக்கள்னா மனுஷன் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசியும் எதெல்லாம் ஜந்துக்கள் செய்கின்றதோ அதுக்கு பின்னாடி எது இருக்கு? காமம் இருக்கிறது. காமஸ்ய சேஷ்டிதம், காமம் தான் பண்ண வைக்குது. காமத்தோட சேஷ்டை தான் நம்ம பண்ற எல்லா கர்மங்களும். அப்ப புரிஞ்சுக்கணும், எத்தனை எத்தனை கர்மஹா தத்திர தத்திர காமஹா. எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் ஆசை இருக்கும், காமம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஆசை இருக்குமோ காமம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் சங்கல்பம் இருக்கும். எத்திர எத்திர காமஹா தத்திர தத்திர காம சங்கல்பஹா. எங்கெங்கெல்லாம் சங்கல்பம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் வாசனை இருக்கும், பீஜமா. எங்கெங்கெல்லாம் வாசனை இருக்குமோ அங்கங்கெல்லாம் அவித்யா இருக்கும், அஜ்ஞானம் இருக்கும். இதான் ரூட். ஆச்சாரியர் தெளிவா மனுஸ்மிருதியை கோட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் முக்கியமானது, யாராவது மனனம் பண்றவங்க இப்ப இனி வரக்கூடியதை அப்படியே ஹைலைட் பண்ணுங்க. நியாயாத்துச்ச, நியாயத்து மூலமாவும் இது தெரியுது. என்ன நியாயம்? நகி சர்வ சங்கல்ப சந்நியாசே, நகியை தூக்கி பின்னாடி போடணும். சர்வ சங்கல்ப சந்நியாசே, ஒண்ணு வேணா அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்றீங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு ஒண்ணு வேணாம். நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா திடீர்னு லீவு நாளில் காலையிலேயே சொல்லிடுவேன் இவங்கள்ட்ட, ஏன்பா யாரும் வராதிங்கப்பா, ஃப்ரீயா இருக்கணும் நான் அப்படின்னு, இன்னைக்கு சாப்பிட போறதில்ல, சமைக்க போறதில்ல அப்படின்னா மனசுக்குள்ளார ஒரு சங்கல்பம் வந்துன்னு வச்சுங்க. இன்னைக்கு ஒன்றும் பண்ண வேணாம், குக் பண்ண வேணாம், சாப்பிட வேணாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க. சர்வ சங்கல்ப சந்நியாசே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்றேன்னு வச்சுங்க. கஷ்டித்து நகி கஷ்டித்து ஸ்பந்தித்தும் அபிசக்தா, ஒரு சின்ன அசைவு கூட பாத்தீங்கன்னா சம்பவிக்கிறதுக்கு முடியாது. சங்கல்பம் தான் பாத்தீங்கன்னா நம்மளை அசைக்க வைக்குது. நம்ம பாடி, மைண்ட், இந்த தேகம் எல்லாத்தையும் அசைய வைக்கிறது எது? சங்கல்பம். நீங்க சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஷ்டித்து சர்வ சங்கல்ப சந்நியாசே கஷ்டித்து, சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ண ஒருத்தன்ட்ட ஸ்பந்தித்தும் அப்படி நகி சக்தா,
அவன் அசைவதற்கு கூட முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சங்கல்பத்தோட காரியம். நான் வேக்கப் ஆகிறேன் காலையில, எதனால தெரியுங்களா? நான் நேத்து நைட்டு பண்ண சங்கல்பம் என்ன வேக்கப் பண்ண வைக்குது. ஏன் பிறக்கிறோம் தெரியுங்களா? சங்கல்பத்தினால பிறக்கிறோம். சங்கல்பத்தினால டெய்லி வேக்கப் ஆகிறோம். சங்கல்பத்தினாலதான் அடுத்தடுத்த ஜென்மத்துல பிறக்கிறோம். இந்த ஜென்மத்துல பண்ற எல்லா கர்மத்துக்கும் பின்னாடி எது இருக்கு அப்படின்னா சங்கல்பம் தான் நம்மளை கர்மத்தை பண்ண வைக்குது. ஒருத்தன் சங்கல்பம் பண்ணல அப்படின்னா, எந்ததையும் சங்கல்பம் பண்ணலனா அவன் அசையவே மாட்டான் அப்படின்னு நியாயத்தினாலும் தெரியுது. தஸ்மாத், ஆகையினால் ஒரு கன்க்ளூஷன் வர ஆச்சாரியார், தஸ்மாத் சர்வ கர்ம சர்வ சங்கல்ப சந்நியாசி இது வச்சனாத். சர்வ சங்கல்ப சந்நியாசி என்ற வச்சனம் இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? சர்வாணி காமான் சர்வாணி கருமானிச்ச தியாஜயதி பகவான். ரொம்ப அற்புதமா சொல்ற வச்சனம் பாத்தீங்கன்னா சர்வ சங்கல்ப சந்நியாசின்னு சொன்னதுனால பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா வெறும் சங்கல்பத்தை மட்டும் தியாகம் பண்ண வைக்கல நம்மள. பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார் அப்படின்னா சர்வானு காமான், எல்லா காமங்களையும் எப்பவுமே மத்தியில இருக்கிறத எடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறதும் ரிமூவ் போயிடும். ஆதவந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நடுவுல இருக்கிறத கேன்சல் பண்றீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது இல்லாம போயிடும். சென்டர் பில்லர் எடுத்துட்டீங்கன்னா போதும். சென்டர் பில்லர் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம் தான் சென்டர் பில்லர். இந்த சென்டர் பில்லரை வச்சுக்கிட்டு என்ன இருக்கு? முன்னாடி இருக்கிறது வாசனை, பின்னாடி இருக்கிறது காமம், கர்மம். நடுவுல பில்லர் எது இருக்கு? சங்கல்பம் இருக்கு. அப்ப சர்வ சங்கல்ப சந்நியாசம் சொன்னதுனால நீங்க எதை எடுக்கணும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காமம், காமத்துக்கு அப்புறம் இருக்கிற கர்மம், இதையும் தியாகம் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வாசனா இருக்கு. சாஸ்திர விசாரத்தினால பொய்ன்னு சொல்லி என்ன பண்ணணும்? அந்த வாசனைகளையும் ரிமூவ் பண்ணணும், மித்யாத்துவ நிச்சயம் பண்ணணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வாணி காமான் சர்வாணி கருமானிச்ச தியாஜயதி பகவான், நம்மளை தியாகம் பண்ண வைக்கின்றார் பகவான். அப்ப பாத்தீங்கன்னா பகவானோட காரியம் என்னது? முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணு. சங்கல்பத்தை எல்லாத்தையும் பகவான்கிட்ட போடுங்க. மெதுவா 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 மனசாந்தி ஆயிடும். காமம் போயிடும். இதை அடையணும் அதை அடையணும். காமம் போச்சுன்னா கர்மம் போயிடும். கர்மம் போச்சு அப்படின்னா வேதாந்தத்துல இருந்து மெதுவா சாஸ்திரத்தை கேட்டு 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 இருக்கிறது எல்லாம் பொய், ஆத்மா மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளா இருக்க வாசனைகள் எல்லாம் அந்த மித்யாத்துவ நிச்சயத்தினால சர்வம் பொய்ன்றதுனால அது பொய்யா போயிடும். அப்ப வாசனைகளும் நாசமாயிடும். நாசமாயிடுச்சு அப்படின்னா ஆனந்தமா இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஆச்சாரியார் பண்ண வைக்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட மீதி விசாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் यपठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नमस्कारम जी, नमस्कार. हरि ओम. नमस्कार.
ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம். பாருங்க, இந்த இந்த கர்மயோகத்தை பத்தி இவ்வளோ வீரியம் வந்து இருக்குன்னு யாரும் சொல்லியே தர்றது. கர்மயோகம் மாதிரி ஒரு வீரியம் உங்களுக்கு மேல வரைக்கும் கொண்டு போகும். நம்ம நினைச்சிட்டு கர்மயோகம்னா லோ லெவல்னு நினைச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் டிராவல் பண்ண இடத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்மயோகத்தை ரொம்ப லோ லெவலா கர்மயோகமா அதெல்லாம் செகண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டியது. இல்லை இல்லை, கர்மயோகம் தான் வந்து உச்சத்து வரைக்கும் போகும் உங்களுக்கு, கடைசி வரைக்கும். ஆமா, அதேதான். ஆமா ஆமா, கிரியா யோகத்திலயும் இந்த முக்கியமா ஈஸ்வர பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தமே கிரியா தான். கர்ம பல தியாகம், கர்ம தியாகம். நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம்.